வணக்கம். ஓகே சார், நம்ம துவக்கலாம் இல்லையா? கண்டிப்பா துவக்கலாம். சார் ஏதாவது கேட்டீங்களா? இல்ல, தாமஸ் அவர்களுக்கு வணக்கம் சொன்னேன். வணக்கம் வணக்கம் ஜெயமோகன் அவர்களே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த கானாசு உரையாடல் அரங்கு கொரோனா காலத்தில் நண்பர்கள் அனைவரையும் நேரில் சந்திக்க முடியாத சூழ்நிலையில் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. கலை இலக்கிய ஆளுமைகள், தமிழில் செயல்படக்கூடிய கலை இலக்கிய ஆளுமைகளை நாம் சந்தித்து அவர்களுடன் உரையாடக்கூடிய ஒரு தளமாக இந்த உரையாடல் அரங்கை அமைத்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து தமிழின் முக்கியமான படைப்பாளிகளை இந்த உரையாடல் அரங்கிற்கு அழைத்து அவர்களுடன் அவரது வாசகர்கள், தமிழினுடைய பிற படைப்பாளிகள் அனைவரும் இணைந்து ஒரு உரையாடலை மேற்கொண்டு ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக ஒவ்வொரு ஆளுமையுடனான உரையாடலும் நமக்கு நினைவில் இருக்கிறது. அந்த வரிசையில் இன்று திரு தாமஸ் ஹிட்டோஷி புரூக்ஷிமா அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வழக்கமாக ஒன்று உண்டு, நமக்கு தமிழினுடைய நவீன கவிதைகளின் தொடக்கமாக அமைந்த பாரதியினுடைய கூற்று ஒன்று உண்டு. சென்றிடுவீர் எட்டு திங்கும் கலை செல்வங்கள் யாவையும் கொண்டு இங்கு சேர்ப்பீர் என்று பாரதியார் சொன்னது. அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக இங்கிருக்கும் கலை செல்வங்களை பிற திசைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வரும்போது அதற்குரிய முனைப்பை எடுத்து இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடியவர் திரு தாமஸ் அவர்கள். அவர்களை இந்த நிகழ்விற்கு மிக்க அன்புடன் நண்பர்கள் சார்பில், தமிழ் இலக்கிய வாசகர்கள் சார்பில் வரவேற்கிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு இனிய அனுபவமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களுக்கும் திரு முத்துலிங்கம் அவர்களுக்கும் ஒவ்வொரு வாசகர்களுக்கும் உரையாடல் அரங்கின் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்வின் முதல் விஷயமாக ஒரு பாடல், அது தாமஸ் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஔவையார் பாடிய பாடல், நமது ராஜன் சோமசுந்தரம் இசையமைத்தது. வழக்கமாக நமக்காக பாடி ஒவ்வொரு உரையாடல் அரங்கையும் தனது குரலால் சிறப்பாக செய்யும் விஷ்ணுபுரியாவினுடைய மகள் ஆராத்ரியா இதை பாட இருக்கிறார். நிகழ்வின் தொடக்கமாக அவரது பாடல். வணக்கம். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். பாலும் தெளித்தேலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துந்தன் நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா, சங்க தமிழ் மூன்றும் தா. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவினாலும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா, சங்க தமிழ் மூன்றும் தா. சங்க சங்க தமிழ் மூன்றும் பாலும் நன்றி. நன்றி ஆராத்ரியா. தனது ஔவையார் நூலை குறித்த முன்னுரையில் தாமஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார், தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஔவையார் பாடலுடன் தான் அவர்களது பள்ளி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள், ஔவையாருடன் தான் அவரது மொழியை பழகுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இப்போதும் குழந்தையாக வந்து ஆராத்ரியா ஔவையாரை பாடி இந்த நிகழ்வை துவக்கி வைத்தது மிகவும் ஒரு இனிய செயலாகவே இருக்கிறது. திரு தாமஸ் ஹிட்டோஷி புரூக்ஷிமா அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு வியப்புக்குரிய ஆளுமையாக இருக்கிறார். ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், ஒரு எப்படி ஒரு ஆசிரியர்,
என்ற அனைத்து தளங்களிலும் அவர் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து மதுரையில் தங்கியிருந்து தமிழை கற்றுக்கொண்டு திருக்குறளையும் ஔவையாரினுடைய பாடல்களையும் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த இரு புத்தகங்களும் மிக முக்கியமான புத்தகங்கள். இதற்கு முன்பு சில மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டு இருக்கலாம். ஆனால் நான் நண்பர்களுக்கு அந்த புத்தகத்தை நிச்சயம் வாசிக்க வேண்டும் என்று பரிந்துரைப்பதன் காரணம், எந்த மூல மொழியில் அது எவ்வளவு எளிமையுடனும் எவ்வளவு ஆழத்துடனும் சொல்லப்பட்டதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் அவர் அதை ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த மொழி வேறு என்றாலும் அந்த உணர்வு மாறாமல் அவற்றை கடத்தி இருக்கிறார். ஒரு அதை வாசிப்பது ஒரு இனிய அனுபவமாகவே இருக்கிறது. அவருடைய பணிகள் நிமித்தமாக அவருக்கு நேஷனல் என்டோமெண்ட் ஃபார் தி ஆர்ட்ஸ், ஆர்டிஸ்ட் ட்ரஸ்ட், கம்யூனிட்டி ஆஃப் ரைட்டர்ஸ், யூஎஸ் ஃபுல் பிரைட் ப்ரோக்ராம், அமெரிக்கன் லிட்டரரி டிரான்ஸ்லேஷன் அசோசியேஷன் ஆகிய அனைத்துடனும் அவருக்கு பரிச்சயம் இருக்கிறது. அவருடன் இணைந்து பல பணிகளையும் செய்துள்ளார். இன்று நம்முடன் உரையாற்றுவதற்கு வந்திருக்கிறார். மிக்க நன்றி நாங்கள் வந்ததற்கு தாமஸ் ஹிட்டோஷி அவர்களே. இங்கு கூடியிருக்கக்கூடிய வாசகர்கள் அனைவருமே உங்களை குறித்து தமிழ் விக்கியின் தொடக்க காலத்திலிருந்தும் அதற்கு முன்பிருந்துமே தங்களை குறித்து தொடர்ந்து அறிந்து வந்திருக்கிறோம். இம்முறை உங்களை நேரில் என்பது இப்படி சந்திக்க முடிந்து உங்களுடன் உரையாட முடிந்தது எங்கள் அனைவருக்குமே மிக்க மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்ததாக நண்பர் திரு R.S. சாஹா அவர்கள் திரு தாமஸ் ஹிட்டோஷி அவர்கள் மொழிபெயர்த்த குறள் புத்தகத்தை குறித்து ஒரு சிறு உரை ஆற்றுவார். சாகா. வணக்கம். தெரியுறேனா? கிளியர். In the Kural, Thomas Hitoshi Pruiksma has brought Thiruvalavar's Thirukkural to an English reading audience. There are other such translations, but after reading this one, I see little need to read them. Pruiksma has simply done that good of a job. The translation shows a love and respect for the original that even I, someone who hasn't read the original, can understand. The most obvious sign of his love of the Kural is his decision to translate it in the first place. It's not like a translator can do something like this simply for the money. Most translators will laugh at you if you believe that they're doing it for the money. It can only be done well if it is a labor of love, and it is clear from this translation that that's what this was. To be more specific, I think Pruiksma's adherence to the original form is what gives this translation its soul. Instead of doing a word-by-word translation, which of course would have been a challenge by itself, he added the constraint of making sure the English version matched the rules of Kurals as a form of poetry, such as its patterns of assonance and consonants or lack of punctuation. A word-by-word translation or a half-hearted attempt at matching the form would have resulted in a standard book of philosophy and ethics. That is not what this is. This is the Thirukkural as true to itself as it can be while wearing the vestments of a different language. Earlier, I mentioned that I haven't read the original, but that does not mean I have never been exposed to the Thirukkural. It may not be immediately obvious, but I was not just born to Tamil parents. They have raised me in a Tamil household, as close as one can get to living in a Tamil household when Tamil Nadu is on the other side of the planet. I am intentionally making the distinction between just having Tamil parents and being raised in a Tamil household because I want to explain that I am more than just familiar with Tamil. I have been praised in Tamil, scolded in Tamil, teased in Tamil, and loved in Tamil. My pronunciation may not always be perfect, and I may not always know or recall the right words, but my ears know Tamil. They are intimate with its natural rhymes and melodies. The bond I have with hearing it is such that Tamil songs have a comforting hold over me that English songs do not. Even though I admit the vast majority of my music library is composed of English songs, is just not the same.
And it's not just Tamil music. Tamil dialogue, whether it's jokes or serious, is beautiful to me in a nostalgic way that English simply isn't. Now, what does this have to do with the Thirukkural or Mr. Pruiksma's translation of it? Well, having grown up in a Tamil household, I have heard the Thirukkural. My parents, mostly my dad, would recite one of the ones he had memorized whenever there was a situation at hand that matched it. Or I would be watching a movie and a Kural would be recited. In both those situations, I would have to go by context to understand what the Kural was intending, because the level it was written in is far, far beyond my scope of Tamil. However, as the Kurals are poetry, the way they sound is also of paramount importance. Please excuse my pronunciation as I recite 3 Kurals that are particularly pleasing for me to listen to. Your experience may not be the same as I am the one saying them, but I trust that you have all heard these ones before and can call upon your memories. In praise of God, 1. Agara mudala eluthallam adi bhagavan mudatre ulagu. The glory of rain, 12. Tupparku tuppaya tuppaki tupparku tuppaya tum mare. Compassion, 248. Porulaatrar pupar orukal arulaatrar aatrar mar radal aridu. Before my brain even attempts to parse the meaning of what was just said, it hears everything as just sound. And what a beautiful sound it is, even before it can be given meaning. The gentle confidence Thiruvallur wove into the Kurals and the intention choices in sound made the Kurals I recited and others settle into the mind as a pebble into a riverbed. My careful guess as to why it feels that way is because as humans, our brains love recognizing and creating patterns. It makes the world easier to process. Alliteration, rhymes, and other tools of poetry appeal to us on an instinctual level by giving us patterns. So I urge you all in the future to experience the Thirukkural as I do, as just sound. Let the words be music instead. Listen to Thiruvallur's selection and arrangement as you would a composer. Don't worry, I haven't forgotten about Mr. Pruiksma. I believe that he experienced the Thirukkural as music, at least partially, because he made it a key aspect to bring into English. Or perhaps it was a different reason as to why he made sure to preserve it this way. Whatever it may be, I can say as an English speaker and listener, the Kurals are still pleasing to the ear after being translated. Here are a few of my favorites. I'm not worried about my pronunciation this time. Making food fit for feeding itself, food that feeds rain, the glory of rain, 2. Ponder and proceed, proceeding and then saying will ponder is folly. Clarity before action, 467. Friends who fit nothing friendly in fortune, fleeting in famine. So what if one gains or loses them? Harmful friendship, 812. And here we arrive at the other gift Pruiksma's translation of the Thirukkural has given me, comprehension. After appreciating the Kurals as beautiful sounds, my brain can then finally understand what is being said. Pruiksma's translation gives me and countless other English readers the opportunity to access art that is hundreds of years old. Not just an opportunity, a fair opportunity. Had he simply done a word-for-word translation or a contextual translation, it would have been a crippled version. The Thirukkural's form is as vital as its message. It is as grounded in its identity. Since Pruiksma has handed us both its form and message, English readers can think on the Thirukkural as their Tamil fellows can. That thinking becomes key when readers come to Kurals that have not aged well to match modern times. Many are heteronormative. Many offer a male perspective on the world. Many can be at face value seen as cruelly judgmental. By mentioning all this, I do not intend it as a criticism. I believe that no person, even Thiruvallur, can entirely escape being a product of their surroundings and time. What then? What do we do with the Kurals that no longer apply?
Think. Interpret them as you wish. Isn't that what art is about? To perceive what is in front of us and come to our own conclusions. The Thirukkural is art first and foremost, and it must be approached as such. Outdated Kurals can be appreciated for the intent, or they can be appreciated for how they were crafted. I respect and appreciate Mr. Pruiksma for not altering or censoring the Thirukkural while translating it. He took it into his heart and brought it back out with a new face, not a new soul. Even if one comes across a Kural that they cannot appreciate, because no matter how beautiful its form, its message simply cannot be interpreted in a way that pleases them, I believe that's still okay. That Kural is a connection, is it to a different time, a different mind. Good or bad, history is remembered for it to be learned from. It is up to every individual as to what they take from it. Thank you, Mr. Thomas Hitoshi Pruiksma, for giving English readers the chance to think about the Thirukkural. நன்றி சாகா. இந்த திருக்குறள் குறித்து இந்த புத்தகத்தை எனக்கு ஆஸ்டின் சவுந்தர் ஒரு 20 நாட்களுக்கு முன்பு எனக்கு கொடுத்தார். இந்த புத்தகத்தை வாங்கிய உடனேயே நான் ஒரு சிறு சோதனை ஒன்றை செய்து பார்த்தேன். அது என்னுடைய மனைவிக்கு திருக்குறள், நிறைய திருக்குறள் தெரியும். ஆனால் ஒரு சின்ன போட்டி, 10 குறள்கள் நான் இதில் ஆங்கிலத்தில் இருப்பதை சொல்வேன், என் மனைவி அதை தமிழில் அந்த குறளை சொல்ல வேண்டும். 10க்கு 8 குறள்கள் மிக சரியாக என் மனைவியால் கண்டுபிடிக்கப்பட்டு 10க்கு 8 குறள்கள். மீதி 2 அதன் பொருள் தெரியுமே தவிர அது எப்படி ஆரம்பிக்கும், எப்படி வரும், அது அந்த திருக்குறளின் வடிவத்தை அப்படியே சொல்வதில் தான் சிக்கலே தவிர 10ல் 8 குறள்கள் அப்படியே அந்த குறளை நினைவுபடுத்தும் விதத்தில். இப்போது சாகா குறிப்பிட்டதை போல அந்த அந்த கவித்தன்மையும் அதில் இருக்கும் கவிதையும் குறையவில்லை, அதில் இருக்கும் இசைத்தன்மையும் குறையவே இல்லை. அது உதாரணமாக இதில் எப்போதும் சொல்வது ஒன்று உண்டு. If clouds do not let their drops fall, hard to see even one tip of green grass. இந்த குறள் நமக்கு இது ஆங்கிலத்தில் படிக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வருவதே இல்லை. விசும்பின் துளி வீழிலால் என்று ஆரம்பிக்கும் அந்த குறள், அதன் பொருள் அப்படித்தான் நம் மனதில் பதிந்து வருகிறது. அதை மிக நுட்பமாக அதில் சொல்லப்பட்டிருப்பதை, அந்த இசைவு தன்மையை அப்படியே ஆங்கிலத்திலும் கொண்டு வந்திருக்கிறார். சகா குறிப்பிட்டது மிக சரி, மிக்க நன்றி சகா. சகா முழுவதுமாக அமெரிக்க சூழ்நிலையிலேயே வளர்ந்தவர். குழந்தை, இளைஞர், அப்படி இரு பருவத்திலும் பார்த்திருக்கிறோம், அப்படி வளர்ந்திருக்கிறார். ஆனால் அவரால் இந்த மரபிலிருந்து வேர் கொண்டு அந்த மரபில், மேற்கு மரபில் கிளை பரப்பியவர், இப்போது மலர்ந்திருக்கிறார். அவரால் தான் இந்த நுட்பத்தை மிக சரியாக சொல்ல முடிந்திருக்கிறது. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அவர்களை போன்ற தலைமுறை, அவர்கள் இதை கண்டு உணர்வதுதான் மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறோம். மிக்க நன்றி சாகா. எப்படி திருவள்ளுவர் நமக்கு ஒரு மிக முக்கியமான தமிழின் அடையாளமோ, அதே போல் ஔவையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஔவையை சொல்லாமல் தமிழை பற்றி பேசி முடிக்கவே முடியாது. ஆகவே ஔவை குறித்து, ஔவையினுடைய மூதுரையை அவர் ஆங்கிலத்தில் திரு தாமஸ் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். அதனை குறித்து பேசுவதற்கு நண்பரும் வாசகருமான திரு ஜெகதீஷ் குமார் அவர்களை அழைக்கிறேன். ஜெகதீஷ். வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம். இலக்கியத்தில் அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பதில் எனக்கு ஆசிரியராகவும் ஆன்மீகத்தில் வழிகாட்டியாகவும் இருக்கும் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களுக்கு வணக்கம். இந்த வாய்ப்பை அளித்த விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்திற்கும் சவுந்தரண்ணனுக்கும் என்னுடைய நன்றி. நான் திரு தாமஸ் அவர்களுடைய ஔவையார் பாடல்கள் மொழிபெயர்ப்பினை பற்றி, அந்த நூலை பற்றின ஒரு சிறிய அறிமுகத்தையும், அதில் இருக்கக்கூடிய பாடல்களையும் சில பாடல்களையும் அவற்றினுடைய மொழிபெயர்ப்பினுடைய சிறப்பையும் குறித்து ஒரு சின்ன அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கிறேன்.
இந்த புத்தகத்தை எனக்கு சௌந்தரன் தான் அனுப்பி வைத்தார். இந்த அவ்வை பாடல்களுக்கு தலைப்பு தாமஸ் அவர்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு கிவ் ஈட் அண்ட் லிவ் என்கிற தலைப்பு கொடுத்திருக்கிறார். முதல்ல இதை வாங்கி வாசிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு எல்லாருமே சொல்ற மாதிரி நம்மளுடைய பள்ளி பருவத்துல முதலாக நமக்கு அறிமுகமாகிறது அவ்வை என்கிற கவிஞர் தான். அவர் ஒரு கவிஞராகவோ ஒரு ஆசிரியராகவோ அல்லாமல் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டியை போலதான் நமக்கு எல்லாமே பழக்கம். தமிழகத்தில் பிறந்து வளர்ந்து அங்கேயே பள்ளி படிப்பை நிறைவு செய்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே நம்முடைய பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையாக பாடல்களா இருக்கக்கூடிய அந்த அவ்வையினுடைய பாடல்கள் நமக்கு மிகவும் நெருக்கமாகவும், அந்த அவ்வை என்கிற மூதாட்டியும் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமான ஒரு நபராகவுமே இருக்கின்றார். இவற்றை ஆங்கிலத்தில் வாசிக்கும் போதுதான் இதனுடைய யூனிவர்சாலிட்டி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம சின்ன வயசுல இருந்தே அதை படிச்சுட்டு இருக்கும்போது அதனுடைய தன்மையை நம்ம உணர்றதில்லை. சம்டைம்ஸ் அது ஒரு மனதுல பதிந்த அந்த வார்த்தைகளாகவே சில சமயம் போயிருது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடுத்தடுத்து நம்ம வாசிக்கும் போது இதனுடைய முக்கியத்துவம் அவ்வை என்கிற கவிஞருடைய அந்த கவித்துவ செறிவு எல்லாமே நம்மளால உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மீண்டும் அவ்வையை நம்ம வாசிக்க போகும்போது அது நம்முடைய வாழ்வில் எப்படி இரண்டரை கலந்திருக்கிறது என்பதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த நூலில் தாமஸ் அவர்களுடைய ஆசிரியர் டாக்டர் KV ராமகோட்டி இந்த நூலுக்கு ஒரு நீண்ட முன்னுரையை கொடுத்திருக்கிறார். அதுல அவ்வை என்கிற பெயர் பெரும்பாலும் ஒரு பெண் துறவிக்கான ஒரு பொது பெயராகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். பெரும்பாலும் ஒரு முதிய பெண் மூதாட்டிகளுக்கு அவ்வை என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பல வ்வையார்கள் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நாம் கருதலாம். குறிப்பாக சங்க காலத்தில் கிமு 100 250 ஆண்டுகளில் அந்த காலகட்டத்தில் இருந்த அவ்வை அதியமான் நெடுமானஞ்சியினுடைய தோழராகவும் இருந்தவர். அவர் புறநானூற்று பாடல்களில் அவருடைய பாடல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் தாமஸ் அவர்கள் எடுத்துக்கொண்ட பாடல்கள் பிற்காலத்தை 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையாரினுடைய பாடல்களை மொழிபெயர்ப்பிற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த அவ்வை பாடல்களுடைய இந்த செலெக்ஷன்ல என்னென்ன மாதிரியான அடிப்படையான கருத்துக்கள் மேலோங்கி இருக்கிறது என்றால், உலகிற்கான பொது நீதி, அறம், அப்புறம் அந்த கவிதைகள் இருக்கக்கூடிய கவித்துவ படிமங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. மேலும் சில கவிதைகளை வாசிக்கும் போது ஒரு சின்ன புன்முறுவலோடு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வாழ்ந்து முதிர்ந்தவர்களுடைய ஒரு அனுபவ செறிவுல சொல்லக்கூடிய அந்த சொலவடையை போலவே நமக்கு சில கவிதைகள் தோன்றுகின்றன. அதற்கெல்லாம் மேலாக நம்முடைய கீழைத்தைய மரபனுடைய நம்பிக்கைகளான ஊழ்வினை, பற்றறுத்தல், எப்படி இந்த வாழ்வினுடைய பந்தங்களிலிருந்து விடுவதற்கான வழிமுறை என்பதை அவர் அதுல எதிரொலித்திருக்கின்றார். இது கீழே மரபுக்கே உண்டான ஒரு தனித்துவமான ஒரு தன்மை. அதையும் அவருடைய கவிதைகள்ல நம்ம பார்க்க முடிகிறது. இதுல தாமஸ் ஹிட்டோஷி புருக்ஸ்மா அவர்களுடைய மொழிபெயர்ப்பாளர் குறிப்பை நான் வாசிச்சேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல பெரும்பாலான பாடல்கள், இன்ஃபேக்ட் ஆல் த சாங்ஸ் எல்லாமே வெண்பா வடிவத்தில் இருக்கிறது. இந்த வெண்பா வடிவத்தை மொழிபெயர்ப்பது என்பது இந்த வெண்பா வடிவத்தோடையே அதை மொழிபெயர்ப்பது மிகச் சவாலான ஒரு விஷயம். சோ அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நான் படிச்சு காட்ட விரும்புறேன். About translating Avvai's Venbas into English. Although I don't think it's possible or even desirable to maintain the exact pattern or feat in English, a seer, after all, is not quite the same thing as a foot. I have still tried to mimic something of the original form through lineation and through the relative length of lines.
இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து நம்ம வாசிக்கும் போது ஒரு வாசகருக்கு நன்றாக தெரிகின்றது. அவருடைய பிரயத்தனம், அவருடைய முயற்சி, அந்த வெண்பாவனுடைய வடிவத்தை ஆங்கிலத்திலையுமே அவர் கொண்டு வர எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இட்ஸ் கமெண்டபிள். பிறகு எந்த மாதிரி அடிப்படைகளை கொண்டு இந்த கவிதைகளை அல்லது இந்த பாடல்களை அவர் தேர்ந்தெடுத்தாருங்கிறதை குறிப்பிடுறாரு. In selecting poems to translate, I've been guided on the one hand by both my own sense and my teacher's sense of their qualities in Tamil, and on the other by my sense of their translatability into English. Some poems simply require too much explaining to make a satisfying poem in English, but others, by their juxtaposition of image and idea, offer possibilities to be carried into another language, or so it has seemed to me. என்று குறிப்பிடுகிறார். ஸோ அவருடைய மொழிபெயர்ப்பினுடைய வல்லமை வாசிக்கக்கூடிய எல்லா வாசகர்களுக்கும் கண்டிப்பாக உணர முடியும். நான் ஒரு சில பாடல்களை, ஒரு 4 பாடல்களை மட்டும் வேகமாக வாசித்து அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் குறிப்பிட விரும்புகிறேன். நேரம் கடக்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து சொல்லுங்க, நான் நிறுத்திக்கிறேன். ஒரு 2 பாடல்ல கூட நிறுத்திக்கிறேன். கடவுள் வாழ்த்தை பற்றி டாக்டர் கே.வி. ராமகோட்டி சொல்லியிருக்கிறாரு. அவ்வை கடவுள் வாழ்த்து பாடல்களுக்கு மிக புகழ் பெற்றவர் என்று. நான் ஒரு கடவுள் வாழ்த்து பாடலோடு ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. இதுக்கு நான் மொழிபெயர்ப்பு படிக்க விரும்பல. நான் நேரடியா கருத்துக்கள், என்ன கருத்துக்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேனோ அந்த கவிதைக்கு நேரடியா போயிடுறேன். அறிஞர்களுடைய மேன்மையும் அவர்கள் அடக்கம் உடையவர்கள் என்பதை குறித்தும் ஒரு பாடல் இருக்கின்றது. அதனுடைய தமிழ் வடிவத்தையும் ஆங்கில வடிவத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன். அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இது பல பேருக்கு, எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பாடல் தான். தாமஸனுடைய டிரான்ஸ்லேஷன். Don't think to conquer the one who holds back, concluding he must lack sense. Perched on the sluice gate, letting the running fish run, the white crane waits for the catch. So அந்த பாடலினுடைய சந்தமும் அந்த ஆங்கிலத்துல ஒலிக்கிறது தான் இதுல மிகுந்த ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஊழினுடைய வலிமை குறித்து ஒரு பாடல். இதுல ஒரு அன்றாட வாழ்வில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஔவையார் சொல்கிறார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாள் தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தந்தம் விதியின் பயனே பயன் என்று சொல்கிறார். A cup that's plunged deep into the sea cannot yield 4 cups of water. Even if both wealth and husband are yours, past deeds alone shape one's pleasure. இது இன்னொரு எடுத்துக்காட்டு தாமஸ்னுடைய மொழிபெயர்ப்பு வலிமையை குறிப்பதற்காக. மேலும் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நம்முடைய கீழே மரபுனுடைய முக்கியமான அம்சம் என்பது இந்த ஊழ்வினை மற்றும் இந்த யாக்கையினுடைய நிலையாமை குறித்த சிந்தனைகள். அதுல யாக்கை நிலையாமை குறித்து திருவள்ளுவர் நிறைய எழுதியிருக்கிறாரு, ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. இதுல ஒரு பாடல். எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழு மலி நோய் புன்புறம்பை நல்லார் அறிந்திருப்பர் ஆதலினால் கமல நீர் போல் பிரிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு. Looked at in all ways, this body is a hovel for foul worms and teeming disease. The great, because they know this, stand apart from it silent, like water on a lotus's leaves. இன்னொரு பாடல். அப்போ இந்த யாக்கை இப்படி நிலைமையாம இருந்தா அதை என்ன செய்யறது, அதை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காங்க.
ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர். வேண்டாம் நமக்கும் அது வழியே நாம் போமளவும் எமக்கென்ன என்று இட்டுண்டிரும் என்று முடிக்கிறார். இந்த பாடலை நான் இன்னொரு தடவை வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர். வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போமளவும் எமக்கென்ன என்று இட்டுண்டிரும். Even if you wallow, weeping year after year, will those who have died come back? You of this earth, weep not. That too is our way. Till going, give. What is it to us? Give, eat, and live. So, இந்த தலைப்பினுடைய இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பாடலாக இருக்கிறது. One cannot but wonder. அந்த give, eat and liveன்னு 3 வார்த்தைகளில் சொல்லப்பட்ட அந்த தலைப்பை அவ்வை இட்டுண்டிரும் என்று ரொம்ப ரொம்ப அற்புதமான கவித்துவமான ஒரு வார்த்தைகள்ல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இமாலய முயற்சி தான் அவ்வை போன்ற ஒரு கவித்துவம் மிக்க உலக பொதுமறை போன்ற ஒரு நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞரை ஆங்கிலத்தில் கொண்டு வருதுங்கிறது. அந்த முயற்சியை செய்த தாமஸ் ஹிரோஷி புருக்ஷ்மா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி ஜெகதீஷ். ஜெகதீஷ் குமார், நீங்கள் குறிப்பிட்டதும் ஔவையார் பாடல்களை குறித்து ஒன்று தோன்றுகிறது. அது ஔவையார் பாடல்களில் நாம் திருக்குறளையும் பார்க்கிறோம், ஔவையாரின் பாடல்களையும் பார்க்கிறோம். திருவள்ளுவர் கொஞ்சம் எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஹெட்மாஸ்டர் போன்ற ஒரு தோற்றத்தோடு இருக்கக்கூடியது. திருக்குறளில் இருக்கக்கூடியது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியவர் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை போல தென்படக்கூடியது. ஔவையாரும் சொல்லக்கூடியவர். ஆனால் ஔவையிடம் வரும்போது மட்டும் நமக்கு இந்த ஒரு பாட்டியிடம் இருக்கக்கூடிய ஒரு சிநேகிதம் வந்து விடுகிறது. அவருடைய பாடல்களில் ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை, ஒரு எள்ளல், அப்படிதான்ப்பா என்பது போன்ற ஒரு பாவனையோடு கூடிய பாடல்கள். அந்த உணர்வையும் மிக சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார். நீங்கள் அதை சரியாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக அவருடைய மூதுரை பாடல்கள் நண்பர்கள் வாசித்து பார்க்க வேண்டும் அந்த மொழிபெயர்ப்பை. ஆனால் தனிப்பாடல்களில் ஔவையார் சில இப்போ மூதுரை என்று சொல்ல வரும்போதே அவர் அது ஒரு உரை, மூத்தவருடைய உரை என்கிற அந்த வடிவமைப்பிற்குள் வந்து விடுகிறார். ஆனால் தனிப்பாடல்களில் ஔவை அதிக சுதந்திரம் எடுத்துக் கொள்ளுகிறார். அதில் தனிப்பாடலை திரு தாமஸ் அவர்கள் மொழிபெயர்த்திருப்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஒரே ஒரு பாடலை உதாரணம் சொல்ல வேண்டும். நாம் அனைவரும் அறிந்த பாடல் அது. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்ய அறிதால் யாம் பெரிதும் வல்லாமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. இது மிக எளிய பாடல். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சிறப்பு என்பதால் எல்லாவற்றுக்கும் நீங்க ரொம்ப ஓவரா அழுத்திக்க வேண்டாம் என்று ஔவை சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதனுடைய மொழிபெயர்ப்பை பாருங்கள். Can anyone make a bird's nest, a beehive, a spider's web, a hill for the ants that chew wood? Don't speak of strengths with strong words, my friends. For everyone, something comes easy. இதில் அந்த மை ஃப்ரெண்ட்ஸ் என்கிற வார்த்தை உள்ளே வந்து விழுகிறது இல்லையா? டோன்ட் ஸ்பீக் ஆஃப் ஸ்ட்ரென்த்ஸ் வித் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பரே என்ற விழி, அது அந்த பாடலுக்கு உள்ளிருக்கும் விழி. அதை மிக சரியாக தாமஸ் கொண்டு வந்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் விட சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பாக நான் சொல்ல வேண்டியது மிகச் சரியாக ஔவையை மொழிபெயர்த்த இடம் ஒன்று இருக்கிறது. தனிப்பாடலில் ஒரு பாடலில் வருகிறது, எதிரில் பேசு மனையாளில் பேய் நன்று. வார்த்தைக்கு வார்த்தை எதிர்வார்த்தை பேசுற மனைவியை விட பேயே நல்லது. அதற்கு தாமஸுடைய மொழிபெயர்ப்பு, டு மேரி டிமோன்ஸ் தேன் எ ஹார்ஷ் வைஃப். அது என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே அந்த சுவை குன்றாமல், அந்த உணர்வு மாறாமல் கொண்டு வந்திருக்கிறார். மிக்க நன்றி அதை குறிப்பிட்டு சொன்னதற்கு ஜெகதீஷ். தாமஸ் அவர்களே, நண்பர்கள் அனைவரும் உங்களுடன் உரையாடுவதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். தாமஸ் அவர்கள் சவுந்தர் அவர் தாமஸ் ஸ்கிரீன்ல கொண்டு வரணும்.
Yeah. நீங்கள் வந்து இப்ப மதுரையில் இன்னும் இருக்கும் ஒரு உணர்வு தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் தமிழில் பேசும் பொழுது எங்களுக்கு எந்த வேறுபாடும் தெரியவில்லை. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி தமிழை கண்டடைந்தீர்கள்? அது மிக சுவாரஸ்யமான ஒரு கேள்வியாக அனைவருக்கும் இருக்கிறது. ஆகவே அந்த கேள்வியுடனேயே துவக்கலாம். சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து உங்களோட இருந்து பேசி உரையாடி மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. உண்மை என்னன்னா, ஆரம்பத்தில் தமிழ் படிக்க போகிறதில்ல. நான் வந்து கல்லூரி படிக்கும்போது நான் தத்துவம், சுற்றுப்புற சூழ்நிலைங்கிற 2 துறையெல்லாம் படித்தேன். அப்படி படிக்கும்போது வேற ஒரு மொழி கற்றுக்க நேரம் இல்லாமல் போச்சு. இப்போது படித்து முடிக்கும் போது அது ஒரு குறை எனக்கு பட்டுது. இன்னொரு மொழி கற்றுக்கணுமேன்னு தீர்மானம் வந்துருச்சு. அப்போ வந்து நான் அமெரிக்காவில் இருக்கும்போது சரி ஸ்பானிஷ் கற்றுக்கலாமேன்னு ஒரு யோசனை. அதுக்காக ஒரு மனு போட்டேன். ஒரு உதவித்தொகைக்கு மெக்சிகோ நாட்டுக்கு போய் அங்கே ஒரு சின்ன கிராமத்தில் தங்கிவிட்டு ஸ்பானிஷ் கற்றுக்கலாம்னு ஒரு மனு போட்டேன். அது வந்து கடைசி கட்டத்தில் என்னுடைய மனு போயிடுச்சு. சரி கிடைச்சிரும் எனக்கும் தோணுருச்சு, எல்லாருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அது தோணுருச்சு. ஆனால் கடைசியாக கிடைக்கல. அப்போ எனக்கு ஒரே மாதிரியாக போச்சு. ஏன்னா எதிர்காலம் அப்போ வீணாக போச்சேன்னு ஒரு யோசனை, ஒரு தப்பான யோசனை. அது அந்த காலத்து ஒரு யோசனை. அப்புறம் வந்து எனக்கு ஒரு வாத்தியாரம்மா அங்கே கூப்பிட்டாங்க. ஏன்பா சரி அது கிடைக்கல போட்டோம், இன்னொரு இது இருக்குது, நம்ம கல்லூரியிலேயே ஒரு நிறுவனம் இருக்குது, அதுக்கு பேர் ஓபர்லன் சான்சி. அவங்க எப்படி அமைப்புன்னா, நீங்கள் வந்து மதுரைக்கு போய் அங்கே 2 வருஷம் இருந்துக்கிட்டு ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு தமிழ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது படிக்கணுமோ அது படிக்கலாமேன்னு ஒரு அமைப்பு. அது வந்து நீ கொஞ்சம் பாரு அப்படி சொன்னாங்க அந்த அம்மா. எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னமோ இந்தியாவை மேலே ஒரு அக்கறை, ஒரு ஆர்வம், அங்கே போகணுமேனு ஒரு ஆர்வம். அது எங்கேருந்து வந்ததும் எனக்கு தெரியல, எங்கேருந்தோ வந்தது. அதனால சரி நான் அங்கே சரி மெக்சிகோ நாட்டில் ஒரு கிராமத்தில் தங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, சரி தமிழ்நாட்டுக்கு போய் ஒரு கிராமத்தில் தங்கலாமே ஒரு யோசனை. அது வந்து போட்டேன், கிடைச்சது, போயிட்டேன். இப்போ மதுரையில் இருக்கும்போது சரி அமெரிக்கன் கல்லூரியில் பேச்சு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்தேன். அந்த வாரம் அருமையான ஒரு பேராசிரியரை சந்தித்தேன். அவர் பேர் டாக்டர் கூவே ராமகோடி. அருமையான ஆசிரியர். அவர்கிட்ட முதல் நாளே அவர் சந்திக்கும் போது எனக்கு தோணிருச்சு, இவர் தான் எனக்கு வாத்தியார் இருக்கணும், அவர்கிட்ட தான் தமிழ் படிக்கணும், அவர்கிட்ட நான் தமிழ் தெரிஞ்சிக்க ஒரு ஆள் வைக்க முடியும்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்பத்தில் பேச்சு தமிழ் மட்டும் கற்றுக்கணும்னா என்னுடைய நோக்கம். ஏன் சரி அதுக்கு மேலே எனக்கு வராதுன்னு ஒரு பயம், அது ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு கிராமத்தில் தங்கணும்னா தமிழ் நல்லா பேச அந்த பேச்சு ஆற்றல் வரணும்னு ஒரு ஆசை, ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள். ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிராமத்துக்கு போய் தங்கிட்டேன். ஒரு நல்ல அருமையான கிராமத்தில் எனக்கு ஒரு ஆரம்பத்தில் வாடகை வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அந்த வாடகை வீடு என் வீடு ஆயிடுச்சு, என் குடும்பம் ஆயிடுச்சு. அந்த குடும்பம் அருமையான குடும்பம். இப்போ வந்து 24 வருஷம் பழக்கம் அவங்களோடு. அது ஒரு பெரிய கதை, அது அப்புறம் வேணும்னா நான் சொல்லிடுறேன். ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாத்தியார் சொன்னார், சரிப்பா நம்ம சரி ஒரு அளவுக்கு பேச்சு தமிழ் வந்திருக்கு, அது வந்துகிட்டே இருக்கும்,
அதுக்கு மேலே நம்ம எழுத்து தமிழ் படிக்கணுமே அப்படின்னாரு. அது சரிங்க ஐயா அப்படி சொன்னேன். ஆனால் ஐயா அது எனக்கு வருமா எனக்கு சரியா தெரியல. இந்த பேச்சு தமிழே எனக்கு கொஞ்சம் அதுவே அதிகம் அப்படி சொன்னேன். அப்போ ஐயா என்ன சொன்னார், அது சரிப்பா, அந்த அப்புறம் 2 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த ஊருக்கு போகிறேல்ல, அப்போ அங்கே போய் நாம் எழுதிய கடிதம் படிக்க வேணாமா அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா படிக்கணுமே அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் சரிப்பா அது படித்த பிறகு நீ பதில் எழுதக்கூடாதா, எழுதி அனுப்ப வேணாமா அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா அது எழுதி அனுப்பணுமேன்னு அப்படின்னு சொன்னேன். சரி படிச்சிருவோம். எப்படி படித்தோம், இந்த தமிழ் பாடநூல் இருக்கு இல்லையா, அந்த தமிழ்நாடு அந்த அரசு போட்டுது ஆரம்பத்திலேயே, அதாவது யூகேஜி யூகேஜியிலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும், அது +2 வரைக்கும் முழுக்க படித்தோம். ஆனால் அந்த செய்யுள் மட்டும் நம்ம படிக்கலை. என்னமோ வாத்தியார் பிடிக்கலை. அந்த எந்தெந்த அந்த படிக்கும்போது அவர் பார்ப்பார், சரி இந்த கவிதை இப்போ வேணாம், அதுவும் வேணாம், அப்புறமேலே பார்த்துக்குவோம்னு அப்படி விட்டார். அப்போது திடீர்னு ஒரு நாள் ஒன்று சொன்னார், ஐயா அப்பா நம்ம ஔவையார் படிக்கணும். அப்போதான் செய்யுள் என்னது, கவிதை என்ன, கொஞ்சம் தமிழ் கவிதை என்ன ஒரு அளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் அப்படி சொன்னார். அதனால மூதரையோடு தான் நம்ம ஆரம்பித்தோம். படிக்கும்போது மனப்பாடம் பண்ண வச்சார். மனப்பாடம் பண்ணிட்டேன். அது சாஹா அவர்களை மாதிரி அது படிக்கும்போது அந்த பாட்டு ஒரு அளவுக்கு, அதாவது அதனுடைய அர்த்தம் சொன்னார், வாத்தியார் சொல்லுவார். ஆனால் நேரதாக அந்த பாட்டு படிக்கும்போது எனக்கு ஒரு அளவுக்கு புரியாமல் போயிடும். அதனால மனப்பாடம் பண்ணும்போது அந்த வார்த்தை, அந்த சோழன் ஒலி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருந்தது. அப்போதான் ஆஹா, இந்த பாட்டில் ஒரு இசை இருக்குது, ஒரு வேகம் இருக்குது, ஒரு 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 ஒளியும் இருக்குது. அப்போதான் எனக்கு ஒரு பெரிய கதவு தெரிஞ்சு போச்சு. திறந்து அது அதுக்கு மேலே சொல்லப்போனால் அது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பெரிய நிகழ்ச்சி. அப்போ இருந்து பாட்டு என்ன, கவிதை என்ன, செய்யுள் என்ன உணர ஆரம்பித்தேன். அப்போ இருந்து ஒரு பெரிய 24, 25 வருஷம் பாட்டு ஒரு பயிற்சி செஞ்சுட்டே வர்றேன். அது சரி, இன்னும் ரொம்ப இருக்கு. அது சுருக்கமாக ஒரு 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 அளவுக்கு அதுதான் கதை. அது கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது நீங்க தமிழை தேடி வந்தது ஒரு பக்கம்னா, தமிழ் உங்களை தேடி பிடிச்சிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாண்ணா, அப்படிதான். பேசும்போதும் எங்களுக்கு எந்த வேறுபாடும் தெரியல. அது மிக மகிழ்ச்சியா இருக்கு. அதனால உங்களை தாமஸ் பாண்டியன் அப்படின்னு இனிமே கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அதையோட இணைந்து இருக்கிறதுனால நண்பர்கள் நிறைய கேள்விகளோட இருக்கிறாங்க. நண்பரும் எழுத்தாளருமான காளி பிரசாத் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். திருக்குறள், ஔவையார் பாடல்கள் என்று மொழியாக்கம் செய்திருக்கிற நீங்கள் தமிழ் காப்பியங்களான ராமாயணம், சிலப்பதிகாரம் வாசித்ததுண்டா? தமிழ்ல நவீன நாவல்கள் வாசித்ததுண்டா? ஆமா, ரெண்டுமே. ஆமா, ஆரம்பத்திலேயே திருக்குறள் படிக்கிறதுக்கு முன்னாடியே சிலப்பதிகாரம் படித்தேன், வாத்தியார் கிட்ட தான். அது ஒரு அளவுக்கு அந்த அது அதிகாரம் மனப்பாடம் பண்ணிட்டேன். அது ஒரு பயிற்சி எனக்கு. சிலப்பதிகாரம், அதோட புறநானூறு, குறுந்தொகை, பல்வேறு சங்க இலக்கிய நூல்கள் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற
சரி, பாரதியார் படிச்சிருக்கேன். நம்ம ஜெயமோகன் அவர்கள் இப்போ தான் படிச்சுட்டே இருக்கேன். பெருமாள் முருகன், இன்னொன்று அவர் என்ன பேர், ரெண்டுமே சங்க காலம். ஆண்டாள், திருப்பாவை எனக்கு ரொம்ப ஒரு அதுக்கு மேலே என்னமோ ஒரு 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 பற்று உண்டு. அதவன் படிச்சிருக்கேன். நன்றி. நாச்சியார் திருமொழி வந்து மிக்க மகிழ்ச்சி, அதை நீங்க படிச்சிருக்கிறீங்கிறது. நண்பர் ஆஸ்டின் சவுந்தர் ஒரு கேள்வியோட இருக்கிறார். சவுந்தர், நீங்க அவங்க கேள்வியை கேட்கலாம். ஓகே, தாமஸ், என்னோட பேசுறப்ப நீங்க வந்து கீராவின் கோபுல கிராமம் படிச்சதாகவும் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, நினைவு கூறுகிறேன். என்னுடைய கேள்வி வந்து, நீங்க வந்து as a poet you are very choosy of words, right words இல்லையா? அறம் அந்த வார்த்தை வந்து எங்களுடைய புரிதல் அதுக்கு ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வேர்டு வந்து ரொம்ப டஃப். தமிழ் விக்கியில வந்து நாங்கள் அறம் சொல்லிய ஒரு டாபிக் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அறமே நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் as it is அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு நீங்கள் ஆனால் ஒவ்வொரு பயமும் பார்த்தேன், எங்கே ஒரு சில இடத்துல வெர்ச்சியூ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு சில இடத்துல எத்திக்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தாட்ட, அந்தந்த குரலுக்கு தகுந்தாட்ட. வெரி குட். என்னுடைய கேள்வி வந்து, உங்களுடைய சேலஞ்சஸ், அந்த வேர்ட்ஸ் சூஸ் பண்ணுற சேலஞ்சஸ் எப்படி இருந்தது, அறம் அல்லது மற்ற வார்த்தைகள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அது நல்ல அருமையான கேள்வி. தமிழில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்கு 100க்கு 100 ஒரு தக்க ஆங்கில வார்த்தை கிடையாது. அது எந்த மொழி இருந்தாலும் அப்படிதான். அதை வந்து அறமைங்கிற பெரிய வார்த்தை இருந்தாலும் சரி, இல்லை சரி என்கிற சின்ன வார்த்தை இருந்தாலும் சரி, வெவ்வேறு மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோம். வெவ்வேறு இடத்துல, சூழ்நிலையில் அது நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுவை இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், உணர்ச்சி இருக்கும். அதெல்லாம் அது வெவ்வேறு மாதிரி தான் வரும். அதனால் அதை திருக்குறள் ஔவையார் பாடல்கள் இது மொழிபெயர்க்கும் பொழுது அது கஷ்டமான வேலை தான். அதனால் என்ன பண்ணணும்னா, என்னை கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா, அந்த கான்டெக்ஸ்ட் தகுந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு தேர்ந்தெடுக்கணும். இன்னொன்று நான் ஆங்கிலத்தில் சொல்ல போகிறேன், ஏன்னா ஆங்கிலத்தில் தான் இது பண்ணியிருக்கேன் அந்த மொழிபெயர்ப்பு, which is that even if we can't translate even if there's never an equivalent word from one language to another, அது வந்து முடியாது. Poetry is not about single words. Poetry is about what happens when we bring the words together into a form, into a pattern, as was beautifully spoken earlier. And so when we look at a poem, we look at the pattern of words, how the words have come together, meaning, music, rhythm, the feeling, the kind of connotations that echo out from the words. And so you look at that pattern and you wonder, how can you make it's not the same pattern, but a similar pattern in English, so that it is not just the words and it's not just the meanings, but it's also the feelings that emanate from those words, the different rhythms, the different melodic qualities of those words, and you try to make a similar kind of pattern which works poetically in English in a similar kind of way. And at that level, something much more is possible, where you can get a whole which is greater than the sum of its parts. You get a whole which, if it can never be exactly the same, but if it captures something of that music, something of that rhythm, something of that intelligence, that cultural intelligence, that emotional intelligence, then we have a beginning.
then we can have a discussion about, then we can go from there. I think once you have that, then you can go back to, well, let's look at how a word like aram is used in various circumstances and has many different in different situations we mean a different thing by it, and yet they're all aram. Same, same thing with a word like kadal, anbu, possum, these kinds of words which are so central to our human experience, that we can, if we find that pattern which gives a poetic context for understanding some of the layers of the words, then we can start to talk about the words themselves. And then we have a place to begin where we can lay out in an article or in an essay or in a post, however we may do it. Here are some of the ways that the words are used. My job as a poet is to find some way to convey in any particular poem or in any particular context something of the feeling of the vibration between the words, of the way that the words in concert with each other create something that is marvelous, that is meaningful, that is musical, that can stay with a person for their entire lives. That's, of course, the great goal. Not always, I'm not always able to achieve it. It's not always achievable, but to me, that is the singular and most important goal. So I hope அது வந்து ஒரு அளவுக்கு உங்க கேள்விக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கீங்கன்னு நம்புறேன். Definitely. Yeah, you presented it beautifully. You explained beautifully. That helps. In this call, there are quite budding translators, which is going to be very useful. They face this challenge all the time. So yeah, thank you. இன்னொன்று நான் சொல்ல போகிறேன். முக்கியமானது என்னன்னா, நம்ம கேட்குற ஆற்றல், அதை நம்ம நல்லா ஆழமாக கேட்கணும். ஏன்னா இப்போ அமெரிக்காவில் நம்ம படிக்கும் போது நம்ம பேசாமல் படிப்போம். அது வழக்கம். ஆனால் அது புதுசு. முன்னெல்லாம் அப்படி படிக்கிறது இல்லை. நம்ம உரைக்க தான் படிப்போம். அப்போ அந்த அதை எப்படி கேட்கறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது முக்கியமான ஒரு சின்ன அறிவுரை என்னன்னா, மொழிபெயர்க்கணும்னா அந்த 2 மொழியை நல்லா ஆழமா மனசோட கேட்கணும். கேட்க அப்போதான் அந்த அது வந்துடும். மொழிபெயர்ப்பு வரலாம். என்னுடைய அனுபவத்தில். கண்டிப்பாக காதால் கேட்பது பொழுதுதான் மொழி நம்மை வந்தடைகிறது. உணர்வு பூர்வமா we feel it. Correct. நன்றி தாமஸ். நன்றி. அடுத்ததாக விஷ்ணுபிரியா அவர்கள் ஒரு கேள்வியோட இருக்கிறாங்க. விஷ்ணுபிரியா, நீங்க அவங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் தாமஸ், உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க தமிழ் மரபு இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க. நீங்க மதுரையில் இருக்கும்போது நாட்டுப்புற பாடல்கள் இல்லை கதைகள் அதை கேட்ட அனுபவம் உண்டா? அதில் அப்படி கேட்டிருந்தா அதில் உங்களுக்கு பிடிச்ச கதை இல்லை பாடலை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா கொஞ்சம்? நல்ல கேள்வி. அதில் எனக்கு ரொம்ப விருப்பம் உண்டு. பாட்டு தான் ஒரு ஆளுக்கு கேட்டிருக்கேன். நான் இறந்த கிராமத்தில் ஒரு நல்ல பாடுகார் இருந்தார். ஒரு 2 நாள் ஒரு இது நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஒரு 10-15 பாட்டு. அதை 20 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு இப்போ என்ன ஞாபகத்தில் இருக்கு, மனசில் இருக்குன்னு, அந்த பாட்டுடைய ஒரு ராகம், ஒரு தாளம், ஒரு சுவை, அந்த வார்த்தை இப்போ எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு. இருந்தாலும் அந்த பாட்டுடைய உணர்வு அப்படியே நிற்குது மனசுல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரொம்ப ஒரு தனி சுவை அந்த மாதிரியான பாட்டு. இப்போ அது
உங்கள் கேள்வி கேட்கும்போது நான் வந்து திருப்பி அங்கே போய் கேட்கணும், அந்த பாட்டெல்லாம் கேட்கணும். நானும் ஒன்று பாடுவேன்னு ஒரு 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 யோசனை. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. நீங்கள் ஒரு பர்ஃபார்மர் கூட, அதனால நீங்க பாடுவீங்கன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா அவங்களும் பாடகர் விஷ்ணுபிரியாவும். அதனால இந்த கேள்வி கேட்டு மகிழ்ச்சி. அடுத்ததாக நமக்கு கேள்வி தனியா வந்திருக்கு. நண்பர் சி ராஜேந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். திருக்குறள்ல நீங்க மொழிபெயர்க்கும் பொழுது இந்த 3 பால்கள் இருக்கு இல்லையா, அறம், பொருள், இன்பம், அதாவது virtue, love and wealth அப்படின்னு நீங்க அதை பிரமாதமா கொண்டு வந்திருக்கீங்க. இந்த 3 பால்கள்லையும் எதை மொழிபெயர்ப்பது உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது? எந்த பகுதி உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்தது, உங்களை நிறைய வேலை வாங்கியிருந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த 3 பால் ஒன்று தான் கஷ்டம், ஒன்று தான் கொஞ்சம் சுலபம்னு சொல்ல முடியல. ஆனால் அந்த ஒவ்வொரு பகுதியில் உள்ள பாட்டு, ஒரு குறிப்பிட்ட குரல் சிலது சீக்கிரம் வந்துடுச்சு, இன்னொரு சில கஷ்டப்பட்டு 4 வருஷம் 5 வருஷம் பிடிச்சிருக்கு. இது ஒரு அளவுக்கு தான் வாரத்துக்கு கொண்டு வரத்துக்கு. கஷ்டமானது என்னன்னா, அந்த பாட்டு, அந்த குரல் படிக்கும்போது கேட்கும்போது எனக்கு ஒரு ஒரு உணர்வு வரும், ஒரு அனுபவம். அது கொண்டு வர முடியலைன்னா எனக்கு ரொம்ப வருத்தம். அதே ஒரு ஒரு வேதனை மனசில். எப்படினாலும் இப்படி ஆங்கிலத்தில் இப்படி செஞ்சால் அப்படி செஞ்சால் சரி, அது கெட்டு வர்றது அந்த சரியா வரலன்னு ஒரு 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 சிக்கல், ஒரு 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 வேதனை. அது எப்போ வரும்னா, சில சமயம் அந்த தக்க ஆங்கில சொல் தேடினாலும் கிடைக்க மாட்டுது. அது ஒரு சிக்கல். அப்போ வந்து வேறு வழி கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து சரி, ஒரே ஒரு வார்த்தை இருந்தாலும் கிடைக்கலைனாலும் சரி, 2 வார்த்தை சேர்த்தா அதே மாதிரி அது அனுபவம் கொண்டு வர முடியுமா, அது பார்க்க வேண்டியிருக்கும். இல்லை ஒரு கெட்டு வர மாதிரி ஒரு வார்த்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பு கொடுக்கணும். அதுவும் ஒரு என்னுடைய மொழிபெயர்ப்போட முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, ஒரு 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 சிறிய உரை சேர்த்து வச்சிருக்கேன். அது எப்படிப்பட்ட உரைன்னா, சிலப்பதிகாரம் படிக்கும்போது ஒரு குறிப்புரை ஒன்று படிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. ஏன்னா அப்படி சின்ன சின்ன குறிப்பு கொடுத்து, முக்கியமான குறிப்பு கொடுத்து வாசகர்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறாரு அந்த உரையாசிரியர். அதாவது வந்து இந்த குறிப்பு வச்சு அந்த குறிப்பு வச்சு நானே கண்டுபிடிக்கலாமேன்னு ஒரு தைரியம் வரலாம், ஒரு 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 தெம்பு வரலாம். அப்படி நானும் ஒரு உரை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எப்படி பண்ணாலும் சில குரல் அந்த குறிப்பு கொடுக்கணும். அதாவது வந்து அந்த சரி, தமிழ் பண்பாடு எப்படி, இல்லை தமிழ் இலக்கியம் எப்படி, அது ஒரு குறிப்பு கொடுத்தா தான் இன்னும் அந்த பாட்டு விளங்குறோம், இல்லை இன்னும் அந்த பாட்டுடைய சிறப்பு தெரிஞ்சிக்க முடியும். அதனால அந்த கஷ்டமான இடத்துல இருக்கும்போது குறிப்பு தான் கொடுத்துருக்கிறேன். இன்னொன்று, ஒரு முடிஞ்ச அளவுக்கு அந்த தமிழுடைய ஒரு அந்த எதுகை மோனை, இல்லை அந்த அந்த தாளம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். சில சமயம் ஒரு அளவுக்கு செய்ய முடிஞ்சிருக்கு, சில சமயம் முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு,
துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூம்மழை. அது கொண்டு வர முடியாது. அது அது தனி. அது 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 தமிழில் கேட்கும்போது தான் எனக்கு ஒரு 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 சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அதனால சரி, என்ன பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். அதுக்கு மேலே முடியாதது பார்த்தா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால முக்கியமான கொள்கை என்னென்னா, ஒரு பணிவு வேணும். இது இவ்வளவு என்னால் செய்ய முடியும், செஞ்சுருக்கேன். அதுக்கு மேலே செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாது, சரி நான் விட்டுருக்கேன். வேறு ஏதாவது வந்தால் அதை செய்ய முடியும்னு ரொம்ப சந்தோஷம். தாமஸ் பாண்டியன் அவர்களே, நீங்க சொல்லலாம், ஆனா மொழிக்கே உரிய சில தனித்தன்மைகள் எல்லா மொழியிலையும் இருக்கும். இப்ப ஆங்கிலத்திலிருந்து சிலவற்றை கூட நேர தமிழ்ல கொண்டு வந்துட முடியாது. அது ஆங்கிலத்திற்குனே உண்டான சில இதோட இருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய நீங்க பணிவு வேணும்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு நாம அந்த துறையில சிறப்பா இருக்கிறவங்க இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாம் நினைக்கிறவங்க தான் அதுல சிறப்பானவர்களா செயல்பட்டு இருக்கிறாங்க. உங்களது மொழிபெயர்ப்பு ஒவ்வொன்றை குறித்து தனியாவே பேசலாம். இந்த நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால அடுத்து முனைவர் லோகமாதேவி ஒரு கேள்வியோட இருக்கிறாங்க. லோகமாதேவி. வணக்கம் புரூக்ஸ்மா. நான் உங்களோட திருக்குறள் மொழியாக்கம் உங்க வலைத்தளம் முழுக்கவே படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா சில சந்தங்கள் எல்லாம் கூட நீங்க அப்படியே கொண்டு வந்திருந்தீங்க. இந்த நன்றுன்னு வரணும் எல்லாம் நன்றி மறப்பது நன்றுன்று குட் குட் குட்ன்னு ரிப்பீட்டடா போட்டு ரொம்ப அழகா மேட்ச் ஆயிருந்துச்சு. அப்புறம் அந்த சாவா மருந்துக்கு நீங்க நெக்டர் ஆஃப் காட் அப்படின்னு ரொம்ப சூட்டபிளா ஒண்ணு போட்டிருந்தீங்க. அதே மாதிரி அந்த மோப்பக்குழையும் மணிச்சம் அதுக்கும் நீங்க அந்த ஸ்மெல்ட் மெல்ட் அப்படின்னு நல்ல ஓசை நயத்தோட அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. என்னோட கேள்வி என்ன, நீங்க ஜப்பானிய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் லாங்குவேஜஸ் ஆன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது ஜப்பானீஸ் லாங்குவேஜ். தமிழ் மொழி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கடினமா தான் இருக்குது. அது போலவே கற்றுக்கொள்ள மிக கடினமான மொழின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியும், எல்லா லாங்குவேஜும் கம்பேர் பண்ணும் பொழுது உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறேன். சரி, ஆரம்பத்தில் கடிதம் தான். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம் எனக்கு. இப்போது பல தடவை இந்த மொழி எனக்கு வருமா என்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ ஒரு அளவுக்கு கஷ்டம், ஒரு அளவுக்கு சுலபம். ரெண்டுமே கலந்து வருது. ஆனால் வேடிக்கை என்னென்னா, ஆங்கிலமும் கூட. ஆங்கிலம் சின்ன வயசுலேருந்து அதில் தான் விளையாடி படித்து இருந்திருக்கேன். அதனால எனக்கு லேசில் வரும். இருந்தாலும் கவிதை எழுதும்போது ஆங்கிலத்தின் ஆழம், தன்மை அதுவும் ரொம்ப பெருசு. அந்த அங்கேயும் எனக்கு ஒரு பணிவு வேணும். ஆங்கிலத்திலேயே ஒரு பணிவு வேணும். ஆனால் தமிழ் என்ன எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்லலாம்? தமிழில் ஒரு உயிர், ஒரு உயிர் இருக்கு. அது எனக்கும் உயிர் கொடுத்துருக்கு. அது இருக்கிறதுனால தான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தமிழ் ஆசிரியர் நண்பர்கள் அவங்களும் எனக்கு ஒரு ஒரு உயிர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேகம், ஒரு ஆர்வம், ஒரு ஊக்கம். அந்த ஊக்கம் இருக்கும் போது அந்த ஊக்கம் இருக்கிறதுனால தான் அந்த கஷ்டம் எனக்கு தெரியாது. அந்த சுலபம் தான் எனக்கு
சுவைச்சு இருக்க முடியும். அந்த இனிமை உணர ஒரு அளவுக்கு உணர முடியுது. அதனால இப்போ நன்றி மறப்பது நன்றென்று நீங்கள் சொன்னீங்களே, நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு தமிழுக்கும் என்னுடைய தமிழ் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. நன்றி. இந்த ரொம்ப அழகான பதிலுக்கு. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. திருக்குறளின் கருத்துக்கள் அனைத்திலும் உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? அதெல்லாம் எங்களுடைய மரபை சேர்ந்தது, தமிழ் மரபை பத்தி சொல்றது. குறிப்பா அந்த தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுவாள், பெய்யன பெய்யும் மழை, இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு முழு உடன்பாடு இருக்கா புரூக்ஸ்மா? நல்ல அருமையான கேள்வி. நான் மொழிபெயர்க்கும் பொழுது எல்லாமே நம்பணும். என்னுடைய கருத்து, என்னுடைய கொள்கையெல்லாம் ஒரு ஆள் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அதுபடி ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா அப்படியே அந்த புலவர், அந்த சான்றோர் அப்படியே நானும் இருக்கணும். அவங்களுடைய மனசு எப்படிப்பட்ட மனசு நல்ல ஆழமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு அளவுக்கு மொழிபெயர்க்க முடியும். அதுக்கப்புறம் நான் ஆங்கிலத்தில் படிக்கும்போது சரி இந்த கருத்து எனக்கு ஒத்து வருதான்னு ஒரு கேள்வி, உண்மையான கேள்வி. ஆனால் எனக்கு ஒரு குறளும் கூட படிக்காமல் விட மனசு வராது. ஒவ்வொரு குறளையும் ஒன்று இருக்கு. சரி, அந்த வடிவம், அந்த கருத்து அக்காலத்து கருத்து இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த பாட்டிலிருந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பொருத்தமான கருத்து ஏதாவது கிடைக்கும். எடுத்துக்காட்டு, நீங்க சொன்ன குறளை I've thought about it a long time. Here I'll just share my translation. She who rises revering no god but her husband says rain, and the rain pours down. Such an idea may seem unusual, not just to people in an English-speaking context, but there are debates about verses like this in the Tamil context. Many different points of view. My job as a translator has been to try to offer a poem that can be a place of dialogue. I don't want to give in my translation, I don't want to give a conclusion. Instead, I want to give a beginning, an opening. To the best of my ability, this is what I've heard in this poem, regardless of what I may think about its ideas, its context. And I want to give that whole open verse, that whole open poem, so that people can come to their own feeling about that verse, their own ideas about that verse. And for me, that verse is about devotion. Whether a person is a wife or a husband, or married or unmarried, for me, what I take personally, now I'm speaking, not even in my capacity as a translator, but in my own capacity as a person and as a poet, I take from that poem, well, what does it mean to be truly devoted to another? Whether that another is a spouse, whether that another is a teacher, whether that another is an animal, a tree. What comes from devotion? What comes from wholehearted commitment? And could it be that such a commitment can change our experience of the world? Could it be that such a commitment can connect to the heavens above, to the ecology of the world in which we live, to the cosmos in which we live and which lives in us? So for me, the journey has been to acknowledge
where there may be some difference of opinion, of experience, of philosophical difference, and then ask, and yet, what might there be in this poem, in this koro, that might nonetheless teach me something, might nonetheless provide me the opportunity to be in dialogue with a truly great poet, a truly great thinker and feeler and hearer of language, of the world, of experience. Because even if there's some difference in opinion, in that dialogue, in that conversation, we may come to greater clarity about what we actually feel and believe and think. We may come to greater appreciation of what another may feel and think and believe. And that relatedness, that capacity to contain differences of opinion, that capacity to embrace the dialogue itself, the conversation itself, as I believe it, an extraordinary gift. And it's one that I try to be in service to the extent that I can. Thank you so much. Wonderful answer. Thank you, Bruce. மிக்க நன்றி தாமஸ் அவர்களே. நீங்கள் கொடுக்கக்கூடிய கேள்வி நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் எல்லாமே மீண்டும் ஒரு கேள்வி வராத அளவிற்கு ஒரு முழுமையான பதிலாக அமைந்து விடுகிறது. மிக்க நன்றி. அடுத்து நண்பர் இலக்கிய வாசகர், இசையமைப்பாளர் ராஜன் சோமசுந்தரம் ஒரு கேள்வியோடு இருக்கிறார். ராஜன். வணக்கம் தாமஸ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதல்ல நான் ஒரு நன்றி சொல்லணும். நம்ம நண்பர்கள் சொன்னாங்க நீங்கள் குரலில் இருக்கிற கவித்துவத்தை எப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட சேர்த்து உங்களுடைய சில குரல் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்தையும் படிக்கும்போது எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், டிரான்ஸ்லேஷனில் பெரும்பாலும் இல்லாமல் ஆகி போகிற இன்னொரு விஷயம் ஒரு விளையாட்டுத்தனம், கிண்டல் இருக்கிறது டிரான்ஸ்லேஷனில் பெரும்பாலும் போயிடும். அது ரொம்ப வரட்டுத்தனமாக தான் அது டிரான்ஸ்லேஷனில் வரும். உங்களுடைய சில டிரான்ஸ்லேஷன் அந்த குரலில் இருக்கிற விளையாட்டுத்தனத்தையும் அந்த அந்த பிளேஃபுல்னஸ், அந்த கிண்டலையும் நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் காமத்து பாலில் ஒரு குரல், கல் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் கூட குடிச்சாதான் போத, காதலில் இருக்கிறவனுக்கு பார்த்தாலே போகிறோம் அப்படின்னு ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு குரல் இருக்குது. ரொம்ப அற்புதமாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட கேள்வி எதை பற்றினா, ஒரு மொழியை பேசும்போது அந்த மொழியில் இருக்கிற சாத்தியக்கூறுகள் வெறுமனே தொடர்புறுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல், நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் அந்த மொழியினுடைய சாத்தியக்கூறுகள் தான் முடிவு செய்யுது அப்படின்னு சில ஆராய்ச்சி கட்டுரைகள் படித்தேன். உதாரணத்துக்கு 2006 பிரான்ஸில் ஒரு பாலம் கட்டினப்ப, அது ரொம்ப உலகத்தினுடைய மிக உயரத்தில் இருக்கிற ஒரு பாலம். அதை கட்டினப்ப அது ஃப்ரெஞ்சு மேகசின்ஸ்லாம் அதை எப்படி கவர் பண்ணாங்க, ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்கிற மேகசின்லாம் அதை எப்படி கவர் பண்ணாங்க, இது ரெண்டுத்துக்கும் உள்ள எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அந்த ஆர்டிக்கிளில் எழுதியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரெஞ்சு மேகசினில் அது எழுதியிருந்தாங்கன்னா, அது பவர் ஆஃப் கான்க்ரீட், கான்க்ரீட்டோட கம்பீரம், வீரம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிட்ஜை பற்றி எழுதியிருந்தாங்க. ஆனால் அதே பிரிட்ஜை பற்றி அதே ஃபோட்டோவை போட்டு ஜெர்மன் லாங்குவேஜில் எழுதும்போது, வானத்தில் மிதக்கும் தேவதை, மேகங்களுக்கு நடுவில் மலரும் பூ, அந்த மாதிரிலாம் ஜெர்மன் மேகசினில் எழுதியிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த ஆர்டிக்கிளில் எழுதும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெஞ்சை பொறுத்த வரைக்கும் பாலம் அப்படிங்கிற ஒரு விஷயம், பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆண் பாலாக பார்க்குறாங்க அவங்க. அதனால அப்போ ஆண் அப்படின்னு சொன்னால் வீரம், கம்பீரம், அது சம்பந்தமாக தான் அவங்க அந்த பிரிட்ஜையே அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரே விஷயமா இருந்தால் கூட அது மனசில் அதனுடைய ஜெண்டர் ஆண் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்தாப்புல தான் அதை பார்க்குறோம். ஆனால் ஜெர்மனியில் பாலம், பிரிட்ஜ் அப்படிங்கிற விஷயத்த பெண் பாலாக பார்க்குறாங்க. அதனால அந்த பெண்களுக்குன்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க அந்த பிரிட்ஜையே பார்க்குறாங்க. ஃபோட்டோகிராஃப் அதே ஃபோட்டோகிராஃப் தான், ஆனால் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது முற்றிலும் வேறா இருக்கு. அதே மாதிரி ஜெர்மன் லாங்குவேஜில் சாவி, கீ அப்படிங்கிறத ஆண்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பானிஷ் லாங்குவேஜில் பெண்பால்னு சொல்கிறாங்க.
அதனால தான் நீங்கள் எந்த ஒரு பழைய காலத்து வீட்டுக்கு போனாலும் ஸ்பானிஷ் ஆர்கிடெக்சரில் இருக்கிற வீட்டில் வந்து கீயை வந்து சாதாரணமான கீயாகவே இருக்காது. அது வந்து பயங்கரமாக ஆர்கிடெக்சரலாகவே பியூட்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கீ அப்படிங்கிறத பெண்பாலாக பார்க்குறாங்க. இது இது தமிழில் வந்து நான் இதை பார்க்கும்போது, தமிழில் வந்து நம்ம தூக்கம் அப்படிங்கிறத வந்து பெண்பால்னு சொல்கிறேன். நித்ரா தேவி அப்படின்னு சொல்கிறோம் இந்தியன் கான்டெக்ட்ல. அதே மாதிரி எல்லா நதிகளையும் பெண்பால் அப்படின்னு சொல்கிறோம். நிலத்தை வந்து பெண்பால்னு சொல்கிறோம். பாரத மாதான்னு சொல்கிறோம். தமிழ் அன்னைன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பிரெண்டா பெக்கும் விக்கி லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லாங்குவேஜை பேசும்போது அந்த லாங்குவேஜினுடைய திங்கிங்கே வேற மாதிரி இருக்கு. இப்போ நீங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க, எனக்கு தமிழ் வருமா, அதாவது தமிழ்ங்கிறது வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி அது நமக்கு வருமா அப்படின்னு நீங்களே அதை சொன்னீங்க. ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜில் சொல்லும்போது மை கம்ஃபர்டபுள் வித் தமிழ் அப்படின்னு நம்ம மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கே தவிர வெளியில் இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறது இல்லை. நீங்கள் வந்து பல லாங்குவேஜஸ் படிச்சிருக்கீங்க, பல லாங்குவேஜஸ் பேசுகிறீங்க, அதில் கவிதைகள் எழுதுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா தமிழுக்கும் மற்ற லாங்குவேஜஸ்க்கும்? ஆமாங்க. ஆமாம். ஆரம்பத்திலேயே எனக்கு ஒன்று ரொம்ப வேடிக்கையாக பட்டுது. அது வந்து ஆங்கிலத்தில் ஐ காட் அ கோல்ட் நம்ம சொல்லுவோம். ஆனால் தமிழில் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஹூஸ் கேட்சிங் ஹூ? I thought that was also very, very, very interesting. Here, I'll tell you one thing in English, though, which has really struck me, because it connects directly to the, Anpal, Panpal, the question of gender. Because, of course, now in English, in different contexts, you'll see that there's people will now ask, what is your preferred pronoun? And some people will say, I prefer he, him. Some people will say, I prefer she, her, even maybe different from what people might expect. And then some people say they actually prefer they and them. Now, for people in English, especially people who are grammatically inclined or grammatically strict, this causes a problem, because that's panmai. And how can one person be several people? How do you say they are sitting or they is sitting? It becomes, for many people in English, thinking in English, feeling the world in English, பெரிய பிரச்சனையா போகுது. இது தேங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ அந்த அளவுக்கு போயிடும் சண்டையில். But I was looking at this debate and I thought, well, what's the big deal? We use, because now if I think to my experience in Tamil, avanga, we use this avargale. Enna prachana? That's, we give our respect, right, by speaking of someone in the plural, panmai. Same thing with Thiruvallur, Avvai sonar, Thiruvallur sonar. We don't there notice. I think this is so beautiful, that the distinction between male and female vanishes. Yes. At that level of respect, because it's as if a person who has achieved that kind of greatness as a poet, as a person, as a thinker, as a teacher, as a Thiruvallur, as an Avvayar, they at one level that question becomes irrelevant. At another level, all of that experience is included in their experience. So you can have Thiruvallur write a poem in the voice of a young woman or a married woman. You can have Avvai writing about the experience of all of us. How else can a writer speak about all of us without having discovered all of us in their own hearts, in their own experience? And so I honor the way that Tamil has this capacity to recognize plurality in singularity, to recognize the work of a great writer, a great poet, in a way that transcends distinctions of gender. At the same time that the language, as all languages in their various ways do, honor these distinctions because they are part of our lived experience. And so it is that yes and, if you will, to put it in English, that way of including a kind of hospitality, if you will, to our experience. விருந்தோம்பல் நம்ம சொல்லலாம். அதுதான் நான் பாராட்டுகிறேன் தமிழ்ல. Thank you.
நன்றி. விரிவான பதிலுக்கு நன்றி. நண்பர் அஷ்ரப் ஒரு கேள்வியோடு இருக்கிறார். அஷ்ரப் இருக்கிறீங்களா? இருக்கிறேன். கேளு கேளு. நான் கேட்கறது, I didn't know that the entire conversation will be in Tamil. I thought it will be largely in English, occasionally in Tamil. It's a pleasant surprise that you are able to converse so fluently, and then that's only because 25 years is not a joke. I have one question. Almost all the English translations by foreigners happened in the 19th century, most of them. And it has taken almost a century for another well-known English translations to come through you. What could be the reason? Because every year you find one translation being released by native scholars. What is the reason? What could be the reason why it has not attracted the attention of the Quran foreigners for all these years? That's a very, very good question. And that's one that I've found myself contemplating from the beginning. Three things that occurred to me to say. One is that these translations from the 19th century, there's a way in which they've been done, and then a translator might look to something that hasn't been translated. They want to bring something new, and this is a laudable, a notable, a praiseworthy aspiration to bring something that hasn't yet come into English. But there is also a paradox, which is that because these translations came into English, they form a picture of what the work is. And many of these translations, being more interested, I think, in the ideas, sometimes bringing their own ideological or philosophical or religious points of views to those translations, particularly the Christian missionaries, we get a glimpse of Thirukkural through their intellectual apparatus, through their particular constitution, if you will, their particular way of viewing the world. And through that lens, the Thirukkural may appear very different from how it may appear to another person, to whatever language they may speak. And I think that the image that arose is of a kind of moralistic text, a book of ethics, as it is, of course, but maybe a little more dusty, a little more stodgy even. And yet, as we all know, that's not the book that it is in Tamil. It is a book which, of course, is interested in ethics, in virtue, in aram, in anbu, in compassion, and all these things. But it is also a book of poetry. It's also a book which has such as the composer Rajan was talking about, that there's this playfulness also. There's this musical sensibility also. Sometimes it's almost as if Thiruvallur is winking at you, and he's like giving you the pieces so that you can take them and enjoy them, and then take a deeper kind of wisdom from that enjoyment itself. And I think that the image of the Quran that came through some of these earlier 19th century translations didn't focus particularly on that, and didn't allow for or wouldn't call to someone, therefore, a translator to explore. There's something else that's very puzzling to me, which is that when I finally decided, and there's a long story here, when I finally decided to translate the Quran, I was looking for some funding. I applied for an NEA grant, a National Endowment for the Arts grant, which I was very lucky and grateful to receive. And I was astonished that here's this great work, a work easily on par with other works of world and wisdom literature, like the Tao Te Ching, the Analects of Confucius, Plato's Republic, these great works. And there was not even a single translation in English in print in North America. I mean, that to me was unthinkable. How can this possibly be? And I finally came to the conclusion that at least one reason for that situation would be that this poetic
power of the original had not been conveyed. Because somebody who's reading the translation who doesn't know Tamil, who cannot bring their experience of hearing the verses, of the way that they inform daily life in a household, in a community, in the streets, in politics, in culture, in film, in literature, all they can go by is what's on the page in the English. All they can go by is whatever the translator has managed to bring to the English. And in such a case, if only part of the beauty of the poetry is there, then they take that as the whole picture. They take that as, that's okay. Well, people say this is a great book. That's okay. And then they leave it. And so I think the most important reason that I would think to answer your question is that this aspect has not yet been fully conveyed, offered, shared, and has led to a kind of a distance whereby the work hasn't received the attention in English that I think it has long, centuries long deserved. Hopefully we'll get to see some of that change. And I think we get to see it changed not only because of translations of work from Sangam period, from Thiruvallur, but also because we see now more and more translations of excellent work, contemporary writers. I'm sure everybody here knows about the new translation of J.M. Mohan's work, which has been getting wonderful attention. Other contemporary writers too, whereby they're not only are they entering into the English-speaking world and bringing something fresh, something new into the English-speaking world, that very process also transforms English itself. And that, I think, is really what one of the great offerings of the translator is, that if they go deep enough into both languages, the language that's being translated into it becomes infused with new possibilities, or maybe remembers some of its own possibilities that had become neglected. So I hope that at some level addresses the question, the really wonderful question that you raised. நிச்சயமாக திரு அஷ்ரப் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக திருக்குறளில் தொடர்ந்து ஆய்வுகள் செய்து வருபவர். ஆகவே அவர் அப்படி ஒரு கேள்வி கேட்டது மிக பொருத்தமானது ஒன்று. நன்றி அஷ்ரப் அவர்களே. தாமஸ் அவர்களுக்கும் நன்றி. அடுத்து முனைவர் வேணு தயாநிதி அவர்கள் ஒரு கேள்வியோடு இருக்கிறார். வேணு. வணக்கம் தாமஸ். வணக்கம். It's been a pleasure listening to you. I mean, you were kind of you bring it into kind of I mean, you touched a lot of things. Even you mentioned whatever you mentioned, like படிக்கும்பொழுது நம்மளுடைய பயாசஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது என்ன தருது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வந்து இட்ஸ் ஐ மீன் இன்க்ளூடிங் தட் that is how one supposed to read literature, right? I mean, you've been giving us a lot of basic things even about literature and how to study them. என்னோட கேள்வி வந்து 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று வந்து இப்போ தமிழ்ல வந்து தமிழ் மொழியில் புழங்குபவர்கள், தமிழை கற்றவர்கள் மட்டும் அது திருக்குறள் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ட்ரெஷர், நாட் ஜஸ்ட் ஃபார் தமிழ் பட் இட்ஸ் ஃபார் தி என்டையர் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றது ஒரு பக்கத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தமிழ்ல இருக்கிற திருக்குறள் இப்ப இங்கிலீஷ்ல இருக்கு. இதை வந்து நீங்க வந்து இப்ப வேறு மொழிகள்ல உள்ள இதை போன்ற ஒரு ட்ரெஷர், ஒர்க் ஆஃப் ட்ரெஷர், சே ஃபார் எக்ஸாம்பிள் பிளாடோவுடைய ஸ்கிரிப்சர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது திருக்குறளுக்கு மட்டுமே உரிய யூனிக்னஸ் நீங்க எதை சொல்லுவீங்க? அதுக்கு என்ன நீங்க வந்து வேறு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை நீங்க பயன்படுத்துறீங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது வேறு மொழிகள்ல உள்ள இதை போன்ற திருக்குறள் மாதிரி ஒர்க்கு இருந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி வேறுபடுத்தி பாக்குறீங்க? அது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து இப்ப நீங்க ஔவையாருடைய பாடல்கள்ல நீங்க மொழிபெயர்த்தது வந்து வேணும். ஒரே ஒரு நிமிடம். அவர் அந்த கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். ஓகே, நன்றி. சொல்ல போனா அந்த திருக்குறளுக்கு ஈடு இல்லை.
திருக்குறள் திருக்குறளை. ஆ, ஆனா சரி, ஆங்கிலத்திலையும் வேற மொழியிலையும் சில சிறந்த செல்வமான நூல்கள் ஒரு ஒரு சில தன்மை திருக்குறளுக்குரிய தன்மை இல்லை மாதிரியான தன்மை காணலாம். எடுத்துக்காட்டா தாவதேஜிங் படிக்கும்போது அதுவும் கவிதை, அருமையான கவிதை, சுருக்கமாக சொல்கிற கவிதை, அதே நேரத்தில் ஆழமான கொள்கை உள்ள கவிதை, அதை படிக்கலாம். ஆனால் அது ஈடு இல்லை. அது தனி, அதுவும் தனி, திருக்குறளும் தனி. Because if I can say this in English, because this particular thought comes to me in English, which is that the greater the work, whatever, of poetry, of literature, of philosophy, the greater the work, whatever language it may be, the more unique it becomes. And at the same time, the more universal it becomes. So it is singularly itself. And so it has no equal because it is completely unique. And at the same time, it can include the world. It can include all of these aspects of the world. And I think, in terms of Tamil, that is also the greatness of Thirukkural. It has that singularity, which is also all-inclusive. It has that singularity, and it understands, not only understands, but allows to flourish the great genius, Tamil பண்பாடு, தமிழ் அந்த பண்பு, அந்த தன்மை, அப்படி நல்லா அந்த செழிப்பு. It really shows that it shows that unique characteristics of the language which are irrepeatable, which we can't find anywhere else. But at the same time, in doing so, it includes everything. And I hope that's a satisfactory answer. The trouble, of course, with this kind of these kinds of matters is that because these works reach such heights, they themselves are at the very edge of what can be said. They themselves are at the very edge of the sayable. And so to speak about them, we have to be brought to the edge of the sayable, the thinkable, even the feelable. And so, வார்த்தை இல்லாமல் போயிடும். வேறு வழி இல்லாமல் என்ன சொல்கிறது தெரியாமல் கொஞ்சம் நம்ம திந்துடணும். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அற்புதமாக சொன்னீங்க, நன்றி. அண்ட் இரண்டாவது கேள்வி வந்து, இப்போ நீங்கள் ஔவையாருடைய பாடல்களை மொழிபெயர்த்திருக்கீங்க. அது மோஸ்ட்லி வந்து மூதுரை, அப்புறம் வந்து நல்வழின்னு 2 தொகுப்புல இருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதே போல் ஔவையார்ன்ற பேர்ல வந்து லேட்டர் ஆன் இன் தமிழ் லிட்ரேச்சர் பீப்புள் ஹூ ரிட்டன் போயட்ரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் டியூரிங் சங்கம் பீரியட், அந்த மாதிரி ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் ஆர் யூ டேக்கிங் எனி எஃபர்ட்ஸ், அல்லது வேற என்ன நீங்க பண்ணலான்னு இருக்கீங்க ஃபர்தர் டிரான்ஸ்லேஷன்ஸ் இன் டர்ம்? சங்க காலம் ஔவையார் எனக்கு நண்பர். அவங்க இயற்றிய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அருமையான பாட்டு. நாதாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் மொழிபெயர்த்திருக்கேன், ஆங்காங்கே மொழிபெயர்த்திருக்கேன். மொழிபெயர்ப்பாளர் ஆக இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்னன்னா, நான் இந்த நூல் மொழிபெயர்க்க போறேன்னு சொல்ல முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த நூல் என்னை தேர்ந்தெடுக்கணும். அப்போதான் வேலை ஓடும், இல்லாட்டி ஓடாது. நான் இது நேரில் பார்த்த அனுபவம். எனக்கு ஒரு நண்பர் அவங்க கேட்டாங்க, இது ஒரு நல்ல அருமையான கட்டுரை ஸ்பானிஷில் இருந்தது, இது கொஞ்சம் மொழிபெயர்க்கலாமேன்னு கேட்டுட்டாங்க. சரிங்க, நான் மொழிபெயர்த்துட்டேன். ஆனால் அந்த கட்டுரை என்னை தேர்ந்தெடுக்கலை, நான் தான் தேர்ந்தெடுக்கேன்.
அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை மொழிபெயர்த்தேன். ஓடாதுன்னு இருந்துச்சு. அப்போது அதிலிருந்து எனக்கு ஒரு தீர்மானம். நான் தேர்ந்தெடுக்க முடியாது, என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் ஒரு நூல் என்னுடைய கதவை தட்டி உள்ளே வந்து என்னை கொஞ்சம் மொழிபெயர்க்கணுமேன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். அது அப்படி தான், திருக்குறள் அப்படி தான் நடந்தது. நான் வந்து 2004 படிச்சிருக்கேன். முழுக்க படித்தேன். வாத்தியார் வீட்டிலேயே தங்கி படித்தேன். அந்த மூலமும் பரிமேர் அழுகர், மனுக்குதுவர், இன்னும் ஒரு 3, 5, 6 உரை வச்சு அது படித்தோம். மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆனால் அப்போ இருந்து ஒரு 10-12 வருஷம் மொழிபெயர்க்கலாமேன்னு எனக்கு தோணலை. அது என்னுடைய நோக்கம் இல்லை, குறிக்கோள் இல்லை. அது அந்த யோசனையும் எனக்கு வரல. வாத்தியாரை தான் அப்பப்போ சொல்லுவார், சரிப்பா, யாராவது வந்து ஒரு நல்ல இலக்கண தரமான ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணணுமே திருக்குறளை வச்சுன்னு சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன், ஆமாங்க ஐயா, அது நல்லது தான், யாராவது வந்து செய்யட்டும். அவர் வந்து கவிஞர், அவருக்கும் தெரிஞ்சது இது நீ சொல்ல முடியாது, இந்த விஷயத்தில் அப்படி சொல்ல முடியாது. சொன்னாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நம்ம வந்து இப்போ செஞ்சால் நல்லதுன்னு அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்லலாம். அப்போது 12 வருஷத்துக்கு அப்புறம் எங்கேருந்தோ எனக்கு அந்த யோசனை வந்துச்சு, கருத்து வந்துச்சு. நானும் மொழிபெயர்க்க பார்க்கலாமேன்னு தோணுச்சு. அதிலிருந்து தான் இது செய்ய முடிஞ்சது. அது இல்லைன்னா இல்லை. அந்த ஊக்கம் இருக்கணும், அந்த ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் இருந்தால் தான் அது செய்ய முடியும். அதனால இப்போ அடுத்து என்ன மொழிபெயர்க்கலாம்னு சரி நான் காத்துட்ருக்கேன். இப்போ யாரை வாங்கன்னு பார்ப்போம். நன்றி. நன்றி வேணு, கேள்விகளுக்கு நன்றி. அடுத்து நண்பர் விசு மகாலிங்கம் கேள்வியோட காத்திருக்கிறார். விசு, நீங்க கேட்கலாம். வணக்கம் தாமஸ். குறள் புக்ல நீங்க வந்து தவம் அப்படிங்கிற வேர்டு வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணல, தவம்னே யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த 10 குறள்லையுமே தவம்னே யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஏன் நீங்க பெனன்ஸ்ல வேற ஏதாவது சிமிலர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம தவம்னே யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆமாம், அதை வந்து என்ன செஞ்சாலும் ஒரு பொருத்தமான ஆங்கில சொல் கிடைக்கல. உதாரணமாக அதை வந்து பெனன்ஸ் சொன்னால் அது வந்து ஒரு கிறிஸ்தவ மதவுடைய முக்கியமான கொள்கை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். அதை கொண்டு வர எனக்கு பிடிக்கல. ஏன்னா அது வந்து அது வேற. அதனால சரி, பெனன்ஸ் வேணாம். கடைசியாக தவம்னா தவம் தான். சரி, ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கட்டுமேன்னு விட்டுட்டேன். வாத்தியாரும் அப்படி சொன்னார். ஆமாய்யா, ஆமாப்பா அப்படி சொன்னார். நம்ம அப்படியே நம்ம விட்டுருவோம். தவம் என்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அப்படி தான் ஆங்கிலம், எத்தனையோ வார்த்தை ஆங்கிலத்தில் வேறு மொழியிலேருந்து வந்திருக்கு. மேங்கோ எங்கள் வார்த்தை மாம்பழம், மாங்காயிலேருந்து வந்திருக்கு. கட்டுமரம் கேரமரன் ஆயிடுச்சு ஆங்கிலத்தில். சரி, தவம் ஆயிடட்டும், அப்படி விட்டுட்டோம். அது வந்து ஏன்னா அது வந்து அதுக்கு ஒரு தனி தன்மை, தனி ஒரு பண்பு. அந்த பண்பு நாம் வந்து கவனிக்கணும், பார்த்துக்கணும்னு அந்த யோசனைக்கு வந்தேன். நன்றி விசு. தாமஸ் அவர்களே, உங்களுக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கலாம், நண்பர்கள் இன்னும் நிறைய, ஒரு 4-5 நண்பர்கள் கேள்விகளோட இருக்கிறாங்க. அதனால நாம இப்போ குறிப்பிட்ட நேரத்திலிருந்து கொஞ்சம் கூடுதலாக போக வேண்டி இருக்கும். உங்களுக்கு எதுவும் உங்களது நேரம் அனுமதித்தால் கேள்விகளை தொடரலாம். நீங்க தான் சொல்லணும்.
சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. நம்ம இன்னும் ஒரு 2-3 நம்ம கேள்விகள் பார்க்கலாம். ஆமா. நன்றி நன்றி நன்றி. சுசித்ரா, முனைவர் சுசித்ரா கேள்விகளோட இருக்காங்க. தாமஸ் வணக்கம். என் பேர் சுசித்ரா. கொஞ்சம் மொழியாக்கங்கள் செய்துட்டு இருக்கிறேங்கிறதுனால உங்களுடைய குரல் மொழியாக்கத்தை நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிச்சேன். எனக்கு வந்து உங்களுடைய ஒரு கண்டெம்பரரியா மொழியாக்கம் செய்யறவங்கள்ல உங்களுடைய மொழியாக்கத்துடைய போய்டிக் தன்மை வந்து ரொம்ப என்னை கவர்ந்த ஒண்ணா இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய கெரியரை நான் கொஞ்சம் பார்த்தேன். நீங்க இதுக்கு முன்னால என்னென்ன செஞ்சீங்க அப்படின்றதெல்லாம். இசை கற்றிருக்கீங்க, பெர்ஃபார்மரா இருந்திருக்கிறீங்க, மேஜிக் பண்ணிருக்கிறீங்க சிறு வயதுல. அப்புறம் தமிழ் பண்பாடுள்ள ஒரு 25 வருஷம் இருந்துட்டு உங்களை வந்து ஒரு பானர் மாதிரியான, ஒரு சங்க காலத்து பானர் மாதிரியான ஒரு ஃபிகரா தான் என்னால பார்க்க முடியுது. ஒரு டிராவலர் மாதிரி. கலாச்சாரங்களுக்கு இடையில, மொழிகளுக்கு இடையில எங்கேயோ அந்தரத்துல சஞ்சரிக்கிற ஒரு ஃபிகர் மாதிரி. எனக்கு இருக்கிற கேள்வி இதுதான். இவ்வளவு ஒரு பண்பாடுக்குள்ள இவ்வளவு ஊறி வெளியே வரப்ப இதுல இருந்து நீங்க என்ன கத்துட்டு இருக்கீங்க? இன்னொரு பண்பாட்டுக்குள்ள நுழைஞ்சு வெளியே வர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுக்குது? உங்களுக்கு தமிழ் பண்பாட்டுக்குள்ள இருந்து வந்தது என்ன கொடுத்துருக்குன்னு கேட்க விரும்புறேன். ரொம்ப நன்றி. ஒன்று, தமிழ் பண்பாட்டில், தமிழ் மொழியில் எனக்கு கவிதை என்ன, இலக்கியம் என்ன, அது சொல்லிக் கொடுத்தது. அது முக்கியமானது ஒன்று தான். அதை சொல்லியிருக்கேன், அது முக்கியமானது தான். இன்னொன்று, தமிழ் மக்களோடு இருந்து பழகி வாழ்ந்து பல விஷயம் கற்றுக்கிட்டேன். விருந்தோம்பல் என்ன, அன்பு என்ன, பாசம் என்ன, பாசம் எப்படி நம்ம வந்து எந்தெந்த மாதிரி நம்ம வழிபடுத்திடலாம், எந்தெந்த மாதிரி நம்ம உணரலாம், குடும்பம் என்ன, அதெல்லாம் எனக்கு அருமையான பாடம், அருமையான செல்வம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் கடன்பட்டிருக்கேன். குறிப்பாக நான் இருந்த கிராமத்தில் வந்து பாசம் என்ன எனக்கு அங்கே தான் கற்றுக்கிட்டேன். பாசமாக பேசுகிறது, அன்பாக பேசுகிறது, அன்பாக கூப்பிடுறது, சாப்பிட கூப்பிடுறது, எருக்க கூப்பிடுறது. அங்கே வந்து ஒரு ஆரம்பத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த வீட்டுக்காரங்க நம்ம குடும்பம் ஆயிட்டாங்க. என்னை ஒரு மகன் ஆக்கிவிட்டாங்க, சுருக்கமாக சொன்னேன். அப்போது அங்கே எனக்கு ஒரு தம்பி. அந்த தம்பி இப்போது கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு வந்து ஒரு பிடிவான ஒன்று சொன்னான். அண்ணன் வந்தாதான் கல்யாணம், இல்லாட்டி இல்லை அப்படி சொன்னாப்புல. ஐயோ, அங்கே போகணுமேன்னு போயிட்டேன். அதுதான் பாசம். அந்த அண்ணன் தம்பி அந்த முறை அப்படி இருக்க முடியுதுன்னு தமிழ் தான் காட்டிருக்கு. எனக்கு தமிழ் மக்கள் தான் காட்டிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நானும் வாழ பார்க்குறேன். ரொம்ப நன்றி. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, சின்ன கேள்வி, மொழியாக்க சம்பந்தப்பட்டது. இதுல வந்து ஒரு இடத்துல ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி நீங்க சொல்ற இடத்துல ஒரு சின்ன ஃபுட் நோட் எழுதுறீங்க. ஃப்ளோ அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை அதுக்கு நீங்க அதிகம் பயன்படுத்துறீங்க. இப்போ வந்து ஒழுக்கு அப்படிங்கிறது வந்து நீரினுடைய ஒழுக்கோடைய நமக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை. அதனால ஃப்ளோ அப்படிங்கறத நம்ம வந்து உணர்ந்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தையுடைய நேர் அர்த்தம் இல்லாம அது அதனுடைய ரூட், அதனுடைய வேற எங்க இருந்து வருது, அது வேற அது நம்மளை உணர்த்தக்கூடியது என்ன அப்படின்னு நீங்க சொல்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு உதவியா இருக்கு. இந்த மொழியாக்கம் வழியா எனக்கே அந்த தமிழ் கவிதையை திரும்ப படிக்கிறப்ப இதுதான் அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்து கொடுக்குது. இது நீங்க இது வந்து நீங்க உங்க கவிதை வாசிப்பு வழியா அடைஞ்ச ஒண்ணா,
இல்ல நீங்க வந்து உங்க ஆசிரியரோட பேசுறப்ப அது வழியா கிடைச்சதா? இது எப்படி அந்த கவிதையினுடைய ஒரு வார்த்தையினுடைய ஒரு எசன்ஸ் என்ன அப்படிங்கறத நோக்கின பயணம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நம்ம இது எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னா, சிறந்த கவிஞர், புலவர், கலைஞர் அவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க பாட்டுனால, கவிதையினால, செய்யுளினால தான் ஒரு அளவுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஒவ்வொரு மொழியிலையும் அந்த ஆழம் நம்ம தான் முக்கியமானது. அந்த வேர். ஆங்கிலத்திலையும் கூட நான் வந்து அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி வாங்கி வச்சிருக்கேன். அது எங்கே வாங்கினேன்னு தெரியுமா? மதுரையில் தான் வாங்கிட்டேன். மதுரையில் ஒரு புத்தக கடைக்காரர் வச்சிருந்தாரு. அவர் யாரு? அவர் எங்கள் வாத்தியார் கெட்டு படித்தவர். அது வந்து இப்படி ஒரு அதிகாரம் இருக்குன்னு தெரியட்டுமேன்னு வாங்கி வச்சாரு. இது விற்காதுன்னு நினைச்சிருந்தாரு. நான் பார்த்தேன், அது நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன். வீட்டுக்கு கொண்டு போனேன். அது வந்து 20 பெரிய புத்தகம். ஆனால் ஏன் அப்படி வாங்கிக்கிட்டேன்னா, ஏன் அப்படி வச்சிருக்கேன்னா, அதன் இந்த மொழியுடைய வரலாறு அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு வார்த்தை அதுக்குரிய வேர் எங்கிருந்து வந்தது, எந்தெந்த அர்த்தத்திலிருந்து வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து எழுத்தாளர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி. ஏன்னா அப்போ தான் அந்த மொழியுடைய சிறப்பு, தன்மை, பண்பு தெரிஞ்சுக்க முடியும். அது அருமையான கவிஞர் படிக்கும்போது தெரியும். ஷேக்ஸ்பியர் படிக்கும்போது தெரியும். ஷேக்ஸ்பியர் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அர்த்தம். ஒரு வார்த்தைக்கு ஒரு 10 அர்த்தம் இருக்கலாம். 10ஐ பயன்படுத்தி இது எழுதி நமக்கு வழிகாட்டுறாரு ஷேக்ஸ்பியர். அப்படிதான் திருவள்ளுவர். இதே மாதிரி தான். ஸோ ஃபார் மீ that exploration has been of great importance. நன்றி தாமஸ். நன்றி சுசித்ரா. சுசித்ரா தமிழ் விக்கியினுடைய ஆங்கில பதிப்பை அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அதனாலதான் டிரான்ஸ்லேஷன் தொடர்பான, மொழிபெயர்ப்பு தொடர்பான நிறைய கேள்விகள். அடுத்ததாக நண்பர்கள் நேரம் கருதி கேள்வியை சுருக்கமாக கேட்குமாறு கேட்டுக்கிறேன். முத்துக்குமார் கேள்வி கேட்டு ஒரு கேள்வி மட்டும். முத்துக்குமார், நீங்க மியூட்ல இருக்கீங்க. இப்ப கேளுங்க. கேக்குதா? வணக்கம் தாமஸ். கேளுங்க. வணக்கம். உங்களை மாதிரி ஒரு அருமையான மற்றும் வசீகரமான ஆளுமை, வசீகரம்னா தோற்றத்தை மட்டும் வச்சு சொல்லல, இங்க சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு வாய்ப்பு கொடுத்து விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சௌந்தரம் மற்றும் ராஜா 2 பேருக்கும் நன்றி. என்னோட கேள்வி என்னன்னா, குரல் வந்து பல்வேறு விதமா அணுகுறாங்க. ஒரு சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினருக்கும் நீதி சொல்லும் நூலாக, அல்லது ஒட்டுமொத்த மானுடத்துக்கும் அறம் சொல்லும் நூலாக, அல்லது ஒரு கவிதை நூலாக. இப்போ எங்க ரைட்டர் ஜே கூட வந்து இது எப்படி கவிதையா அணுகிறது அப்படின்னு ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருக்காரு. இப்ப நீங்க வந்து இதை எப்படி அணுக விரும்புறீங்க? ஒரு நீதி நூலாகவா, அறநூலாகவா, அல்லது ஒரு கவிதை நூலாகவா, இல்ல ஒட்டுமொத்தமாகவா? நீங்க எப்படி அணுக விரும்புறீங்க இதை? அது மொத்தமாக தான். அதாவது கவிதையாகவும் நம்ம பார்க்கலாம், நீதி நூலாகவும் நம்ம பார்க்கலாம், அறம் காட்டிய நூலாகவும் நம்ம பார்க்கலாம். ஆனால் எல்லாம் சேர்த்து தான் அதனுடைய சிறப்பு தெரிஞ்சுக்க முடியும். என் அனுபவத்தில் அதனுடைய திறமை என்னன்னா, எல்லா வாழ்க்கை துறையும் ஒன்றாக சேர்த்து ஒழுங்குபடுத்தி விளையாட்டு தன்மையோடு பேசி காட்டி இசையோடு அமைச்சு நமக்கு ஒரு இது பெரும் செல்வம்ங்கிறது என்ன அவரும் திருக்குறளும் வழிகாட்டுது.
எவ்விதமான செல்வம் உண்டு. கல்வி என்கிறது செல்வம், செல்வம் என்கிறது செல்வம், அறிவு என்கிறது செல்வம், அதெல்லாம் செல்வம். அதனால எல்லா விதமாக நம்ம பார்த்தா தான் முழுசா உணர முடியும் நம்ம யார், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தான் செய்ய முடியுங்கிற ஒரு 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 ஆர்வம், ஒரு 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 ஊக்கம் வரும். நன்றி தாமஸ். நன்றி. அடுத்து இன்னும் 2 கேள்விகளோட நாம உரையாடலை இப்போதைக்கு முடித்துக் கொள்ளலாம். அதனால விஜய் சத்யா ஒரு கேள்வியோட இருக்கிறார் நண்பர். விஜய் கேளுங்க. வணக்கம் தாமஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தமிழ் விக்கி எப்ப நம்ம பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவு மலை, அதெல்லாம் எப்படி மொழிபெயர்க்கிறது அப்படின்னு. ஆனா உங்க மொழிபெயர்ப்பு நல்லா வந்திருக்கு. நல்லா அந்த எஃப் சவுண்ட்லயே வந்து அழகா இருக்கு. மேக்கிங் ஃபுட் ஃபீட் ஃபார் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப் சவுண்ட் அது படிக்கும் போது நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது அந்த குரல், அருமையா இருந்தது. இப்போ அதே மாதிரி நண்பர் விசு ஒரு கேள்வி கேட்டது, தவம் வந்து ஏன் அப்படியே யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு. நான் பார்க்கும்போது ஒரு குரல்ல வந்து தானமும் தவமும் தங்காவே நுலகம் வானம் வழங்காது, அந்த குரல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆஸ்டரிட்டி அப்படின்ற ஒரு வேர்டு தவத்துக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க. அது ஆரம்பத்திலே வந்துருது 2வது அதிகாரத்திலேயே. ஆனா பின்னாடி போகும்போது அது அப்படியே விடுறதா பெட்டர்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்க. அது உண்மையிலே அது கரெக்டா பொருத்தமா தான் இருக்கு. ஏன்னா தவம் அப்படின்றது நீங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அது, ஆனா ஆங்கிலத்துல பெனன்ஸ் தான் பண்றாங்க. அதுவும் உங்க விளக்கம், அதுக்கு நன்றி. அது ஒரு கேள்வி வச்சிருந்தேன், இருந்தாலும் அது நல்லா விளக்கம் கொடுத்துட்டீங்க. என்னுடைய இது என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச நிறைய குரலை எடுத்து வச்சிருக்கேன். இந்த நேரம் கருதி நான் டைரக்டாவே கொஸ்டினுக்கு வந்துடுறேன். உங்களுக்கு பிடிச்ச, உங்க மனசுக்கு உள்ள ஏதோ ஒரு குரல் இருக்கும். ஏன்னா குரல் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சமயத்துல ஒரு குரல் டக்குன்னு வந்து நிற்கும். நன்றி மறப்பது நன்று, டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கும். நம்ம ஏதாவது ஒன்று மறந்துட்டா கூட அது நினைவுபடுத்துற மாதிரி ஒன்று இருக்கும். உங்களுடைய டெய்லி லைஃப்ல, அன்றாட வாழ்க்கையில நீங்க ஏதாச்சும் ஒரு குரல் உங்களுக்கு பிடிச்ச குரல் வச்சிருக்கீங்களா, அல்லது அதை நான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சமான குரல் அது மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நன்றி. சரி, அது வந்து நேரத்து தகுந்த மாதிரி தான் வரும், சூழ்நிலை பார்த்தா தான். ஆனால் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, என்ன அது, அன்பிற்கு முண்டோ அடிக்கும் தாழ், அறுவர பொன்கடிர் பூசல் தருமைங்கிற குரல் எனக்கு ரொம்ப கவர்ந்தது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வந்து ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்கீங்கன்னா, இஸ் தேர் அ latch for love, the fullness of our hearts shows in the tears that well. இந்த பாட்டை வச்சு வந்து நான் அடுத்த வாரம் சிங்கப்பூருக்கு போகிறேன். இது வந்து சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் விழா ஒன்று இப்போது நடந்துகிட்டே இருக்குது. அதை வந்து கூப்பிட்டுருக்காங்க, நான் போய் பேச போகிறேன். இந்த பாட்டை பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த ஒரு 5-6 பாட்டு, அதில் ஒன்று இந்த பாட்டு. அது வந்து ஆங்கிலத்தில் தான் பேச போகிறேன். அதனால இப்போது இந்த யோசனை இங்கிலீஷில் தான் வரும். Which is to say that what I love about this verse is that it reminds us that the tears that come, say on leaving a loved one, are a sign not only of loss, but of fullness, of the fullness of our experience, the fullness of our love for each other, the fullness of our experience of the world. And so that is what I take from that verse, from that Qur'an. And I carry that with me all the time. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. ஆனா என் மனசுல தோணுச்சு நீங்க இதை சொல்ல வாய்ப்பு இருக்குது. நன்றி விஜய், நன்றி. நண்பர்களே, நேரம் கருதி நாம் நிகழ்வின் இறுதி கேள்வியாக சாகாவினுடைய கேள்வியை வைத்துக் கொள்ளலாம். சாகா ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். நிகழ்வின் இறுதி கேள்வியாக அதை வைத்துக் Hello. I translated Gopalagramam, and more than the descriptions or the dialogue, the most challenging sections were the poetry. And I even took it upon myself, like, we don't have to do it word for word, as long as we convey the message or the general soul of what they're talking about. That is enough, as you also mentioned.
it made it challenging in its own way. And you mentioned in the intro to Thirukkural that you practiced writing kurals before you started on this project. I was just wondering how you approached that, like how you approached preserving context over a word for word translation, like what were beyond just writing many over and over until you got it. That's a great question. And before I answer it, I'll say thank you for your beautiful presentation earlier today. It was very beautifully done. It has been very important to me that this translation be a doorway to many, many people. And particularly, I had in mind those who were born into not just to Tamil parents, but into a Tamil household, but who may be living outside of Tamil Nadu, and for whom the Kural is both a part of their lives, but maybe at a certain distance, or there's the difference, the distance of the language at times for certain kinds of phrases. I heard something very gratifying from somebody who sent me a note saying that he'd grown up and his mother was always quoting Kural verses, and he had wanted to enter into that. And he bought a copy of the translation, one for her, one for himself. And now every day they're having conversations about Kural. And I love that. It's very gratifying to me. And just like it was very gratifying to hear your presentation. As far as how to preserve, how to bring that essential and also very nebulous and difficult thing to bring, which is this contextual piece, the feeling, the context, all of this, so that there's the sort of word for word level, which we want to honor to the degree we can. And then there's also this level of the feeling, the relationship between the words. I mentioned in that introduction, learning to write Kural, Venba, they weren't great poems, but I learned enough to understand that. There was another piece to my being able to even dare to attempt this translation, which was that I found myself exploring a lot. I had to become a poet in English. And at times that meant that I wrote a poem a day for actually several years. I've thrown most of them away. But I wrote a poem every morning so that I could understand what it is to write a poem in English. Sometimes there would be free verse poems. Sometimes there would be sonnets or some particular form. And that was equally important to me, to have a kind of, to apprentice myself to the possibilities of both the language I was translating from and the language that I was translating into. And for that, there are two pieces. One piece is that you discover, you build your own capacity to write, whether it's poetry, whether it's prose, whether it's drama, whatever it may be. And then there's also, then you look for guides, and not just the guides in the sense of teachers, but you look for work in English or whatever language you're translating into that really speaks to you, that gets you excited, that makes you feel more alive, that makes you feel more awake. And you study and you see what have these writers done that makes their writing so vibrant? What have these writers done that makes their writing so alive? And in fact, the most beautiful thing, which is that the work that we're translating itself becomes such a guide, such a teacher. So a wonderful novel like Gopala Gramam, we can, the work itself, if we go into it deeply enough, the work itself teaches us how it wants to be translated. The work itself teaches us how that particular arrangements of words and experiences and story and music and poetry can be conveyed. And the more we attend to that, to listen to those sometimes very faint seeming inklings or intuitions, to try, well, what if I tried this? It's not what I would intellectually sort of plan for myself, but what if I just try that? And if you give yourself free range to try something that you can always throw out,
sometimes you'll discover something that will have to stay in. Thank you. Thank you. நன்றி சார், நன்றி தாமஸ் அவர்களே. அது இன்னும் நிறைய நண்பர்கள் கேள்விகளோடு இருக்கிறார்கள். ஆனால் நேரம் என்பது குறைவாக இருக்கிறது. ஆனால் நண்பர்களுக்கு, கேள்விகளோடு இருக்கும் நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் இன்னொரு இடைவெளியில் மீண்டும் ஒரு முறை திரு தாமஸ் அவர்களோடு நாம் சந்திப்போம், அவர்களோடு மீண்டும் உரையாடுவோம். ஆகவே கேள்விகளை நாம் அப்போது கேட்டுக்கொள்ளலாம் என்று ஒரு ஆறுதலை சொல்ல முடியும். நண்பர் தாமஸ் அவர்களுக்கு ஒரு மொழியாக்கம் செய்வது, மொழிபெயர்ப்பு என்பதை விட மொழியாக்கம் என்பது மிக நெருங்கிய சொல்லாக இருக்கிறது. ஒரு மொழியாக்கம் செய்வது என்பது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு வெறும் மொழி மாற்றம் அல்ல. ஒரு மொழி தன்னுடன் கொண்டு வருவது அந்த பண்பாட்டை, அதில் இருக்கக்கூடிய பண்பாட்டின் நுட்பங்களை, அது வாழ்க்கையில் பயின்று வரும் விதங்களை அந்த மொழி தனக்குள் வைத்திருக்கிறது. அது இன்னொரு மொழிக்கு போக வேண்டும் என்கிற அந்த உணர்வு தான் மொழியாக்கத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு உணர்வு. அந்த அடிப்படை நேர்மையுடன் தான் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது உங்களது ஒவ்வொரு பதிலிலும் வெளிப்பட்டது. தமிழிலிருந்து நீங்கள் ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்து எடுத்து சென்றிருக்கிறீர்கள். தமிழகத்தில் பிறந்ததனால் அதற்கு நாங்கள் அனைவருமே, தமிழின் வாசகர்களாக நாங்கள் அனைவருமே உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். மிக்க நன்றி. நீங்களே மொழிபெயர்த்த அந்த சங்கம் பாடல் உண்டு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கு எவ்ரி பிளேஸ் இஸ் ஹோம் எவ்ரி பர்சன் கின் என்று அந்த மொழிபெயர்ப்பு அது உணர்ந்து சொல்லப்பட்டது. சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், சில விஷயங்களை புரிந்து கொள்ளுகிறோம், வெகு சிலவற்றை தான் நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். நீங்கள் உணர்ந்து ஒவ்வொரு மொழிபெயர்ப்பையும் செய்திருக்கிறீர்கள் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு. இது ஒரு உலகளாவிய பண்பாடு என்று ஒன்று வருமானால் அதில் உங்களது பங்களிப்பு மிக முக்கியமானதாக அதற்குரிய இடத்தில் இருக்கும். எங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. தாமஸ் பாண்டியன் என்று சொன்னோம், ஆனால் உங்களது அனுபவங்களுக்கு பிறகு நீங்கள் தாமஸ் அண்ணாச்சி ஆகிவிட்டீர்கள். ஆகவே இருக்கும் அனைவருக்குமே நீங்கள் தாமஸ் அண்ணாச்சி அல்லது தாமஸ் தம்பியாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு மீண்டும் வரும் சந்தர்ப்பத்தை நாங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறோம். நீங்கள் வரும்போது உங்களை நேரில் சந்தித்து பேசுவதில் அனைவருமே ஆர்வத்துடன் இருக்கிறோம். மிக்க நன்றி. உங்களது நேரத்தை ஒதுக்கி எங்கள் அனைவருடனும் பேசியதற்கு நண்பர்கள் அனைவர் சார்பிலும் நன்றி. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கானாசு உரையாடல் அரங்கினுடைய ஆஸ்டின் சவுந்தர், சாகா நண்பர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த ராஜன் சோமசுந்தரம், ஸ்கந்த நாராயணன், விசு மகாலிங்கம், பிரகாசம் ஆகிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு திரு தாமஸ் அவர்களிடம் கேள்விகள் அனைத்தையும் மிக சிறப்பான முறையில் கேட்டு அனைவருடைய நேரத்தையும் பயனுள்ள வகையில் ஆக்கிய கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை இன்னொரு ஆளுமையுடன் சந்தித்து இந்த தமிழில் மிகவும் மகிழ்வுடன் இருப்போம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.